வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ் சார். உதயநிதி அவர்கள் தஞ்சாவூர்ல பேசுறப்ப பாதுகாப்பா பேசுனேன், நம்ம கரெக்டா பேசினா கூட கீழே இருக்கவங்க சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு சார். அது அந்த கைதோட எஃபெக்ட் அப்படியே இருக்கோ, இன்னமும் அவரை பாதிக்குதோ அப்படின்னு தோணுது சார். 2-3 விஷயங்கள் அதில் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் ஒன்றும் கைதுக்கெல்லாம் பயப்படலன்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் அதை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த கைது எந்த அளவுக்கு மன ரீதியாக உதயநிதியை பாதித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. பாதிக்க தான் செய்யும். இப்போது நம்மளை போலீஸ் கைது பண்ணாலும் நமக்கு புதுசா சார்? அது ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதை தாண்டி சார், அவரை கைது பண்ணணும்னு தாவேக அரசு எடுக்கிற முயற்சியே அவருக்கு அது இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. நாட் ஓன்லி தட், செய்ய முடிஞ்சிருச்சே. அதுதான் நம்ம எவ்வளோ பெரிய குடும்பம், நம்ம தாத்தா யார், நம்ம அப்பா யார், 75 வருஷமாக ஒரு மிகப்பெரிய கொத்தடிமை கூட்டத்தை வைத்து பராமரித்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு கொத்தடிமைகள் இருந்தால் நம்மளை தூக்கி போலீஸ் வேனில் ஏற்றி செங்கிப்பட்டி வரைக்கும் கூட்டு போயிட்டாங்களே. ஏசி இல்லாத வண்டியில் போயிட்டோமே. இது நடந்து விட்டது. காவல்துறையினர் வரும்போது 3 மணி நேரம் கழிவறையில் இருக்கிறேன் என்று காரணம் சொல்ல வேண்டியதாயிற்று. அது வேற பரவிடுச்சு. இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, உங்கள் மனைவி சொன்னாங்களா இல்லையா? வீடியோவில் இருக்குது. டாக்டர் விஜயகுமார்கிட்ட திருமதி கிருத்திகாவும் மா சுப்பிரமணியனும் காலை கடன்களை கழிக்க அனுமதி கொடுங்கள்னு மீண்டும் மீண்டும் பேசினார்கள். நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் விட்டீங்க. அவர் பேப்பர் படித்து கொண்டிருந்தார் கழிப்பறையில். சரி, அதான் இவர் டாக்டரு எவ்வளோ நேரங்க, 10 மினிட்ஸ்னு எவ்வளோ நேரம்லாம் போகக்கூடாதுங்க, இது நல்லதுக்கு இல்லை என்று சொன்னார். அப்போது எப்படி பாதிக்காமல் இருக்கும்? அதனால்தான் செல்லுமிடம் எல்லாம் அதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். கீழே பேசுபவர்கள் கூட நம்மை மாட்டி விட்டு விடுகிறார்கள் என்று உதயநிதி சொன்னார். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். திருப்பி திருப்பி நான் தப்பாக எதுவும் பேசவில்லை என்பதை நிறுவுவதற்கு உதயநிதி முயற்சித்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோ இன்னும் சமூக வலைத்தளங்களில் இருக்கிறது. கீழே இருக்கவன் பேசுனதுக்கு கீழே இருக்கவன் மேலே தானே கேஸ் போட்டுருவாங்க. உன் மேலே ஏன் கேஸ் போட்டாங்க? கீழே இருக்கவன் 1000 கத்துவான். அது கூட்டம், அது கும்பல், நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண என்று சொல்லிவிட்டு துரை சந்திரசேகரன் வேறு ஏதோ பேசிவிட்டார். அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். துரை சந்திரசேகரன் பேசுனது எவ்வளவு ஒரு அவமானகரமான அருவருக்கத்தக்க மொழி என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் அப்படி பேசினார் என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்பவராக உதயநிதி அதை தடுத்திருக்க வேண்டும். நீங்கள் நன்றாக ஒரு விஷயத்தை யோசிக்கணும். மு.க. ஸ்டாலின் இருந்தால் அப்படி பேசியிருப்பாரா துரை சந்திரசேகரன்? யோசிச்சு பாருங்க. இந்த மொழியை மு.க. ஸ்டாலின் இருந்தால் பேசியிருப்பாரா? அமைச்சர் இவன் பேசுறது, கெட்ட வார்த்தை பயன்படுத்தினது மு.க. ஸ்டாலின் இருந்தால் பேசியிருப்பாரா? சும்மா யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இருந்திருக்காரு அவரும் மேடையில், அப்போல்லாம் எதுவுமே பேசுனது இல்லை யாருமே. ஏன் உதயநிதி இருக்கும்போது, ஏன் அன்பில் மகேஷ் இருக்கும்போது துரை சந்திரசேகரன் இப்படி பேசுகிறார்? இவர்கள் அதை ரசிப்பார்கள் என்பது துரை சந்திரசேகரனுக்கு தெரியும். தலைவரே பேசுகிறப்ப நம்ம பேசினா ரசிக்க மாட்டாரா? ரசித்தாங்க தானே அவங்க 2 பேரும் உட்காந்து அப்படியே உலகாங்கிதம் அடைந்த அந்த பேச்சை ரசித்தார்களா இல்லையா? இப்போ திரு மு.க. ஸ்டாலின் இருந்திருந்தா அவரே தவிர்த்திருப்பாரா? இல்லை அவர் ஒருவேளை பேசியிருந்தா? இப்படி பேசியிருக்க மாட்டார். ஒருவேளை பேசியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இதெல்லாம் பேசாதீங்கன்னா அங்கேயே தடுத்திருப்பார்கள். இதை அவர் ரசிக்கக்கூடியவர் அல்ல. அந்த கிரெடிட்டை மு.க. ஸ்டாலினுக்கு நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டும். இந்த மாதிரி சல்லித்தனமான புத்தி மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை என்று நான் நம்புகிறேன். இது வரைக்கும் அவரை வச்சுக்கிட்டு இவங்க யாரும் இந்த மாதிரி ஆபாசமாக பேசியதில்லை. இவங்க 2 பேரும் இருக்கும்போது இந்த மொழியை இவர் பயன்படுத்துகிறார் என்றால் இவர்களுக்கு இது பிடிக்கும். இப்படி நாம் பேசுவதை இவர்கள் ரசிப்பார்கள் என்பது துரை சந்திரசேகரனுக்கு தெரிந்ததால் தான் அப்படி பேசுகிறார். ஸோ இவர்களுடைய புத்தி இப்படிப்பட்டது தான் என்பதை நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் பேசும்போது தான்ப்பா கீழே இருந்து கத்துவான். ஏன்னா 2 பேர் தண்ணியை போட்டு வந்திருப்பான், வந்துட்டு இஷ்டத்துக்கு கத்துவான். அவனுக்கிட்ட பேசிட்டு இருப்பேன். நீ மக்களை பார்த்து பேசுறியா, கீழே இருக்கனை பார்த்து பேசுறியா? அந்த நடிகையின் பெயரை சொன்னதும் நிறுத்திவிட்டு உதயநிதி பேசியதற்கு தான் வழக்கு. இன்னும் எங்களையெல்லாம் முட்டாள்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படி பேசவே இல்லை, காவிரியில் தண்ணி வரலன்னு சொன்னேன், பைத்தியக்கார மாதிரி தெரியுதாங்களே பார்த்தா. இவர்கள் ஒரு நாளும் திருந்த போவதில்லை. தொடர்ந்து மக்களிடமிருந்து இவர்கள் அந்நியப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இதனால் தான் இந்த கட்சி இனி அழியத்தான் போகிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன். அதை நிரூபிக்கும் வகையில் தான் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் சார், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மீது இணையதளங்களில் தொடர்ந்து தனிப்பட்ட தாக்குதலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. ஒரு எதிர்கட்சியாக திமுகவோட வேலை என்ன? தாவேக அரசு என்ன தப்பு பண்ணுது அப்படின்னு சுட்டி காட்டுறது, மக்களோட நிற்கிறது. அதை விட்டு இந்த தனிப்பட்ட தாக்குதல்கள்லாம் ஏன் சார் பண்ணிட்டு இருக்காங்க? இது இந்த கட்சியோட டிஎன்ஏ என்றதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேம்மா. ஜெயலலிதாவை விமர்சனம் செய்வதற்கு பல முறை சோபன் பாபுவின் பெயரை கருணாநிதி பயன்படுத்தியிருக்கிறார். சோபன் பாபு எங்கிருந்து வந்தார்? அவர் அப்படி பேசுவார். இவர்கள் வேறு எப்படி பேசுவார்கள்? இன்னும் பாடம் கற்றுக்கலையா சார் இந்த திமுக? எப்போதும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் என்னதான் ஃபேர்னஸ் கிரீம் பூசுனீங்கனாலும் உங்களோட ஸ்கின் டோனை மாற்ற முடியுமா? உங்களுடைய டிஎன்ஏ என்ன என்பது நீங்கள் பிறக்கும் போது உருவாகிறது. டிஎன்ஏ மாற்ற முடியுமா? அதனால்தான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், திமுக கருவின் குற்றம். யாரோ ஒரு பொண்ணு
ஒரு மினிஸ்கட் போல ஒரு உடை அணிந்திருக்கு. அதுவும் மலேசியா பெண். எங்கேயோ இருக்கட்டுமா, கீர்த்தனாவே அணியட்டுமே. உனக்குனே வந்துச்சு. கீர்த்தனா தொழில்துறை அமைச்சராக சரியாக செயல்படவில்லை, கீர்த்தனாவின் அமைச்சரவையில் முதலீடுகள் வரவில்லை, தொழிற்சாலைகள் சரியாக இயங்கவில்லை. சொல்லுங்க, ஆடைக்கு எங்கே போகிறீங்க? இளைஞரணி மாநாட்டில் கவர்ச்சி நடனத்தை போட்டவர்கள் தானே நீங்கள், போட்டீர்களா இல்லையா? இது மட்டுமல்ல, தாவேக அரசு இதையெல்லாம் சந்திக்கத்தான் வேண்டும், கவனமாகவும் இருக்க வேண்டும். எல்லா அமைச்சர்கள் மீதும் குறிவைத்து தாக்குதல் நடக்கிறது. சில பேர் அம்மை போட்டால் மகமாயை இறங்கிடுச்சு, அம்மை போன பிறகு மகமாயை வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு பலர் நம்புகிறார்கள். அதுபோல் நம்பி அம்மன் கோவில்களுக்கு செல்லும் வழக்கம் நமது ஊரில் இருக்கிறது. அப்படி வேண்டுதலை நிறைவேற்றும் பக்தர்களின் வசதிக்காக ஒரு மண்டபம் கட்டுகிறோம் என்பதுதான் அறிவிப்பு. அம்மாவாத்தவங்களெல்லாம் ஒன்றா வந்து மண்டபத்தில் தங்க வைக்கிறாங்க மூட நம்பிக்கை அரசு. எப்படி கிளப்பி விட்டாங்க? ரமேஷே குறிப்பிட்டார். அதை நள்ளிரவில் இந்த வதந்தியை பரப்புகிறார்கள். உடனே திமுக சார்ந்த சொம்பு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் ஒரு 10 பேர். ஐயையோ மூட நம்பிக்கை பார்த்தீர்களா? சுகாதாரத்துறை அமைச்சராக ஒரு டாக்டர் இருக்கார் இந்த கவர்மெண்ட்டில். இன்னொன்று, 2026 போய் இப்படி அம்மாவாத்தவங்களை மண்டபத்தில் தங்க வைக்கிற அளவுக்கு முட்டாள்தனமாகவா இந்த அரசு இருக்க போகிறது? ஆனால் யோசிக்கிறதும் கிடையாது, பரப்புறது இந்த வதந்தி. புரியுதா? அதே போல் மதுவிலக்குத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் அவர் நூற்றுக்கணக்கான கோடி சொத்துக்களை குவித்து விட்டார்னு. இது போன்ற தாக்குதல்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். இது எதுக்குன்னா, அனுபவம் இல்லாதவர்கள், புதியவர்கள். நீங்கள் இங்கே திமுகலையோ அதிமுகவில் இருக்கவர்கள் மீதோ இது போல் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தினீர்கள் என்றால் இப்படி தட்டி விட்டு அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள். இவர்கள் புதியவர்கள் என்பதால் இவர்களை நிலைக்குலைய செய்ய வேண்டும். நான் பல முறை மாலதிக்கிட்ட சொல்லியிருக்கேன். இவங்களை பற்றி சமூக வலைத்தளத்தில் அது இதுன்ட்டு ஏதாவது எழுதுனாங்கன்னா உங்கள் மனதில் புகுந்து உங்கள் நிதானத்தை தவற வைக்க வேண்டும் என்பதுதான் இது போன்ற வதந்திகளின், இந்த பதிவுகளின் நோக்கம். அதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் பலவீனமானவர்கள் என்று பொருள். ஸோ இந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இது மாதிரி 100 வரும். குறிப்பாக கீர்த்தனா பெண் என்பதால் கூடுதல் தாக்குதல்கள் வரும். கீர்த்தனா ஓரமாவை. திமுக ஆட்சியில் திமுக அரசை விமர்சித்து ஒரு வார்த்தை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாலேயோ எங்கேயாவது போட்டிங்கன்னா கொசன்னு திமுக ஐடி வந்து அசிங்கமாக எழுதி. சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஷாலின் மரியா அவங்களையும் இதே மாதிரி சார் ஏதோ ஒரு படத்தோட கிளிப்பை எடுத்துகிட்டு வந்து போட்டு இதுதான் அவங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சேனலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் இதே போல் ஒரு மூணாருக்கு சுற்றுலா போயிருந்தோம். அந்த நம்ம டீம் எல்லாம் போயிருந்தோம். அந்த கோல்டு கிளைமேட் ஒத்துக்காமல் மாலதிக்கு கண்டினியூஸ் தும்மல், அப்படி தண்ணி மூக்கில் ஒழுகிட்டே இருக்குது. கோல்டு ஒத்துக்கலை, அவங்க தும்முறாங்க. மாலதி கொக்கைன் பயன்படுத்துகிறார். அது ஒரு வீடியோ. இப்போ அதோட நோக்கம் என்னென்னா, மாலதி அதை பார்த்துட்டு ஐயோயோ இப்படி என்ன செய்து விட்டார்கள் என்று மாலதி பொது வாழ்க்கையிலேருந்து விலக வேண்டும். இதுதான் நோக்கம். ஸோ இந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இது மாதிரி இன்னும் 100 தாக்குதல் வரும். உண்மையான தாக்குதலாக இருந்தால் நீங்கள் எதிர்கொள்ளணும். பொய்யான தாக்குதல்களாக இருந்தால் கடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள். இதுலேயும் சார் இந்த டிஆர்பி ராஜா அவர்கள் முன்னாடி ஒரு ட்விட்டில் போட்டிருக்காரு, எங்களுக்கு நாகரிக அரசியெல்லாம் பண்ண தெரியாதுங்க, இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெண்ணை இப்படி தாக்கலாமா அப்படின்னு ட்விட்டு போடுறாரு. தம்பி, திமுகவில் பெரும்பாலானோர் வக்ரபுத்தி கொண்டவர்கள். டிஆர்பி ராஜாலாம் வக்ரபுத்தியின் உச்சம். இந்த ஐடி விங்கின் பயன்பாட்டை புரிந்து கொண்டு இந்த தொழில்நுட்பத்தை பெரிய அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தொழில்நுட்பம் தெரிந்தவரான பிடிஆர் தியாகராஜன் தான் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு தலைவராக இருந்தார். ஒரே ஒருத்தன், எவனாவது ஒருத்தன் திமுக ஐடி விங்கிலேருந்து பெண்களை அவதூறாக பேசுனா இங்கேருந்து ஃபோன் போகும். கட்சியில் இருக்கணுமா வேணாமா தம்பி, போய் நீக்கு. இப்படி எழுதினீங்கன்னா ஒருத்தனுக்கும் கட்சியில் இடம் இல்லை. பிடிஆர் பர்சனலாக ஃபாலோ பண்ண வருது. பிடிஆர் ஆஃபீஸ்க்கு சார் இந்த பாருங்கள் சார் இப்படி ஒருத்தன் போட்டிருக்கான் சார்னு போனான்னா கூப்பிட்டு நீ ஃபோனை போடு, அதை நீக்கலைன்னா கட்சி பதவி தூக்கிடுவேன், கட்சியை விட்டே தூக்கிடுவேன்னு சொல்லு. இவங்களுக்கு இது என்னது, இது நம்ம கட்சியில் போய் டீசெண்டாக இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. வாட் நான் சென்ஸ். அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் பேசாதவனுக்கு திமுகவில் என்ன வேலை அப்படின்னு அவர் அந்த பதவியை விட்டு தூக்குனாங்க. யூ ஆர் நாட் குவாலிஃபைடு. எஸ், இந்த வக்ரபுத்தி படைத்த ராஜாவை கொண்டு வந்து இந்த பதவிக்கு அமர்த்தினார்கள். அன்று முதல் இந்த தாக்குதல் தொடர்கிறது. நீயே சொன்ன எங்களுக்கு நாகரிக அரசியல்லாம் இனிமேல் நாங்கள் பண்ண மாட்டோம். டேய், நீங்கள் என்றைக்குமே நாகரிக அரசியல் பண்ணதில்லடா. நாகரிகத்து உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? அவரே தோத்துட்டார்ல சார். ஆமாம், இதை ஒரு வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார்கள். ஸோ இது புதிதல்ல, இது தொடரும். குறிப்பாக தாவேகாவின் பெண் எம்எல்ஏக்கள், பெண் நிர்வாகிகள், பெண் அமைச்சர்கள், இவர்கள் மீது இது போன்ற தாக்குதல்கள் தொடரும். அண்ட் தாவேகா அரசுக்கு நான் சொல்வது, இது போன்ற ஆபாச தாக்குதல்களை இவர்கள் தொடுத்தார்கள் என்றால் வழக்கு பதிவு செய்யுங்கள். கைது செய்யுங்கள் என்று நான் கோரவில்லை, வழக்கு பதிவு செய்யுங்கள். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் முன்பு அவர்களை நிறுத்துங்கள். சமரசம் பார்க்காம பண்ணுங்கன்றேன். கைது தானே தவறுன்றீங்க, வழக்கு பதிவு செய்ததில் ஒன்றும் தவறு இல்லையே. இல்லை, இது சரியான பேச்சு தான் என்பதை அவர்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்துக் கொள்ளட்டும். அதனால்
கைதுக்கு தான் நீதிமன்றங்கள் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு எதுக்கே கைது பண்ணுறேன்னு கேட்குது. நமக்கும் அதில் உடன்பாடு தான். ஆனால் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்கிறேன். அண்ட் எந்தெந்த ஹேண்டில்ஸ்லாம் அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி இப்படி ஒரு அவதூறை பரப்பியதோ அத்தனை ஹேண்டில்ஸ் மேலேயும் வழக்கு பதிவு செய்யுங்கள். விசாரணைக்கு அழைக்கலாம்ல, தவறு இல்லைல்ல. கைது ரிமாண்டை தானே நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது, விசாரணைக்கு அழைக்கலாம்ல. வழக்கு பதிவு செய்யுங்க, விசாரணைக்கு கூப்பிடுங்க. திரு உதயநிதி அவர்கள் வந்து கைது செய்யப்படும் போது அது ஒரு பொம்பளை கேஸ்ன்னு சொல்லிட்டு மக்கள் அவருக்கு எதிராக தான் நின்னாங்க. ஆமாம், சமூகம் இதை ஏற்காதுமா. அப்படி இருக்கும்போது இல்லை, நாளைக்கு இவங்க ஒருவேளை ஐயோ தாவேக அரசு எங்கள் மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ணுதுன்னு சொன்னாலும் மக்கள் அவங்கள புறக்கணிக்க தான் செய்வாங்க. அப்போ கீர்த்தனா இப்படி பேசுனதை ஏற்றுப்பாங்களா மக்கள்? எந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? உங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் இதை கண்டித்து எழுதியிருக்கிறார். அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது ஆபாச தாக்குதல் எப்போது நிற்குமோ என்று தெரியவில்லை. நான் அவர் டிஆர்பி ராஜாவுக்காக தான் அதை எழுதினது. அந்த எனக்கு கனிமொழி பற்றி தெரிந்ததனால் சொல்கிறேன். அவர் ராஜாவுக்காக தான் எழுதினது. மகளிர் அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மூர்த்தியிடமிருந்து காப்பாற்ற முடியவில்லையே என்று கனிமொழி அடைந்த வேதனை வெளியே சொல்ல முடியாது. அவங்க கட்சி நிர்வாகிகளை காப்பாற்ற முடியல தெரியுமா? அதெல்லாம் தாண்டி தான் கனிமொழி இன்னைக்கு இங்கே நிற்கிறாங்க. இதெல்லாம் பெண்கள் மீதான இந்த தாக்குதல்கள் எல்லாம் திருமதி கனிமொழி அவர்களுக்கு உள்ளபடியே பெரும் வேதனை ஏற்படுத்தும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள். இங்கே எழுதி வச்சுக்கோங்க. இவங்க நடவடிக்கைகளுக்காக தான் சார் இன்னைக்கு தோத்து போய் மக்கள் தோக்கடிச்சு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இது அவங்க வந்து தங்களை சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டிய நேரம் இல்லையா? சுய மதிப்பீடு தான் செய்துட்டாங்களே. நம்ம நல்ல அறிவாளியாக இருந்தோம், இவனுங்க பூரா முட்டா பயிலுங்க. அதனால் இப்படி ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நாங்கள் தான் இன்னும் அந்த தோல்வி ஏற்றுக்கவே இல்லையே. 8000 வாக்கு வித்தியாசத்தில் ஒருவர் தோல்வி அடைந்திருக்கிறார். வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி, வாக்கு இயந்திரம் சரியில்லை, அந்த டப்பா ஓட்டையாக இருக்குது. இப்படி வழக்கு போட்டு என்ன ஆக போகிறது? அதுலையும் நான் தான் வெற்றி பெற்றேன்னு அறிவிக்கணுமா? என்ன சார்? உள்ளபடியே திமுகவின் தோல்விக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் கண்ணியமாகத்தான் நடந்து கொண்டார். ஸ்டாலின் அவர்களுக்கு அதிமுகவுக்கு ஆதரவு தந்து எடப்பாடியை முதலமைச்சராக்குவதில் உள்ளபடியே விருப்பம் இல்லை. உதயநிதி பிடித்த அடம். ஸோ அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கை உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமரப்போகிறோம் சொன்னாரா? 6 மாதம் நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம். இதுவும் சொன்னார். கூட இருக்கவங்க சார் டப்பா பூரா ஓட்ட டப்பாவில் வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க சார், சும்மா அவர் கொத்து புரோட்டான்னு காண்டாகிறாங்க சார், கேஸை போட்டு விடுவோம் சார். என்ஆர்எம்க்கும் வில்சனுக்கும் ஃபீஸ் வரணும்ல. அப்படியா? போட்டால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சார், கன்ஃபார்ம். இந்த சமீரை வேறு ஏமாத்துறாரு சார், மறுவாக்கு நீங்கள் பண்ணுறாங்கன்றலாம் அவர் ஏமாத்துறாரு. அவர் தாவேக சார். அவர் நீதிமன்றத்துக்கு போனால் நிச்சயமாக நீங்கள் தான் ஜெயிச்சிங்கன்னு உத்தரவு சார், டிக்ளரேஷன் வாங்கிடலாம் சார் என்று வயதான காலத்தில் அவரை நிம்மதியாக இருக்க விடாமல் ஏன் அவரை மேலும் மேலும் வேதனைக்கு உள்ளாக்குகிறார்கள் என்று எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது. விடுங்க, புண்பட்ட மனதில் மீண்டும் மீண்டும் மிளகா அப்படி தூங்குறாங்க சார். கண்டிப்பாக சார். நேற்று நடந்த சட்டப்பேரவை நிகழ்வில் முதல்வர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு பறந்து விமான நிலையம் அமைக்கிறத நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இன்னொரு டவுட்டு, நேற்று என்ன நாள் சார்? என்ன ஒன்றும் இல்லை, நேற்று திங்கட்கிழமை தமிழ்நாட்டு வளர்ச்சியின் கருப்பு நாள் சார். நீங்கள் அதை எப்படி மறக்கலாம்? சொல்கிறேன். ஏன் டிஆர்பி ராஜா அவர்கள் பேர் சொல்லியிருக்காரு. ஏன் கருப்பு நாள் என்பதையெல்லாம் விரிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதல்வர் ஏன் இந்த முடிவை எடுத்தார் நான் கேட்குறேன். 2 பேரும் பதில் சொல்லுங்கள். நிறைய பேர் எழுப்பக்கூடிய இந்த வாதம் சரியாகத்தானே இருக்கிறது. 10 ஆண்டுகள் தமிழகம் வளர்ச்சியில் பின்னோக்கி போகிறது என்று பெரும்பாலான தொழில்துறை வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள், நடுநிலையானோரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். அப்போ விஜய் ஒரு தப்பான முடிவு தானே எடுத்திருக்காரு. 1000 ஏக்கர்கள் இருக்குது, எல்லாமே பொன் விளைந்த பூமி, நீர்நிலைகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கப்போ ஒரு மாற்று வழி ஏதாவது இருந்து அதை கண்டுபிடிச்சி அதை செயல்படுத்தலாமே சார். சார் அவர் முதலமைச்சராக வரதுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு சார். ஃபஸ்ட்டு அவர் கையில் எடுத்தது பரந்தூர் போராட்டம் தான். ஸோ முதலமைச்சராக வந்துட்டதுக்கப்புறம் அதை நிறைவேற்றலைன்னா திமுக மாதிரி ஆகிட மாட்டாரா சார் அவரும்? இது அரசியல் ரீதியான காரணம், மிகச்சரியான காரணம். முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிரதமர் ஆசை இருக்கிறது என்பது உண்மை. நாளையோ மற்றொரு நாளோ விரிவாக பேசுவோம், பெரிய சப்ஜெக்ட் அது. ஆலப்புறம் தமிழன். ஆமாம். ஆக அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அவரது அரசியல் வாழ்க்கையில் முதல் முறையாக களத்திற்கு சென்ற இடம் பரந்தூர். அங்கே சென்ற அந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டு தொழில் வளர்ச்சி காரணமாக இல்லை அங்கே தாங்க ஏர்போர்ட் வரும் என்று சொல்வது விஜய் என்ற அரசியல்வாதியின் இமேஜை உடைத்து சுக்குநூறாக்கும். கிட்டத்தட்ட அது அரசியல் தற்கொலைக்கு சமம். ஸோ அந்த ரீதியில் விஜய் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஸோ இப்போ இந்த தொழில்துறை வல்லுநர்கள், பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய காரணங்களுக்கு போவோம். ஃபஸ்ட்டு அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எப்படிப்பட்ட நிலங்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனக்கு இப்படியெல்லாம் பாசனம் வசதி உள்ள நிலங்கள் இருக்கிறதா என்பது எனக்கு பரந்தூருக்கு சென்ற பிறகு தான் எனக்கு தெரியும். உள்ளபடியே எனக்கு வியப்பு. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று எங்கள் ஊரை தான் சொல்லுவாங்க, தஞ்சாவூர்.
அந்த நெற்களஞ்சியத்துக்கு மேட்டூரில் தண்ணி திறந்தால் தான் நெற்களஞ்சியம், இல்லைன்னா காஞ்சி போன பூமி தான் இது. ஸோ எப்போதும் காவிரி நீரையும் மழையையும் எதிர்பார்த்து தான் நாங்கள் நெற்களஞ்சியமாக இருந்திருக்கிறோம். இப்படித்தான் எல்லா ஊரும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். சில இடங்களில் போர் வாட்டர் வரும், ஆனால் ஆற்றுப்பாசனம் கிடையாது, நிலத்தடி நீர் கிடையாது, போர் கிடையாது. முழுக்க முழுக்க ஏரி நீரை வைத்து பல 100 ஏக்கர்கள் அங்கே விவசாயம் செய்யப்படுவதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அதுவும் 3 போகம். பெரிய ஏரி ஒன்று இருக்குப்பா. அந்த ஏரியிலிருந்து நிரம்பும் நீர் ஒரு வாய்க்கால் வழியாக போகுது. அதுக்கடுத்து பார்த்தா அங்கே ஒரு சின்ன ஏரி, அங்கேருந்து பார்த்தா அதுக்கடுத்து இன்னொரு ஏரி. இந்த பெரிய ஏரியிலேருந்து வாய்க்கால் போகிறது அல்லவா, அது போகும் இடமெல்லாம் நிலங்கள். என்னங்க போடுறீங்கன்னு கேட்டேன். 3 போகமும் நெல், இல்லை வாழை, வேறு கிராப்பே கிடையாது. அண்ட் அந்த எப்போது போனாலும் அங்கே சாப்பிடாம விடமாட்டாங்க அந்த ஏகனாபுரத்து மக்கள். நீங்கள் எங்கள் குடும்பம் சார் அப்படின்ட்டு தான் சொல்வார்கள். ரொம்ப சிம்பிளான ஊர். 3 போகமும் விவசாயம், சாப்பிட்றதுக்கு கீரை கீரைன்ட்டு எல்லாத்தையும் அவங்களே வச்சுருப்பாங்க. ஏதாவது பொருள் வாங்கணுன்னா மட்டும்தான் சந்தைக்கு போவாங்க வெளியில், இல்லைன்னா அவர்கள் வெளியே செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பல்லவ மன்னர்கள் காலத்தில் உருவான ஊர் அது. இந்த ஏரிகள் அமைந்திருக்கிறது என்று சொன்னேன். அந்த ஏரியோட சிறப்பம்சம் என்னன்றதை சொல்லிடுறேன். கடும் பெருமழை வந்தால் அந்த ஏரி நிரம்பும் அல்லவா. இந்த பாசனம் தான் போனால் எல்லா ஏரியும் தானே ரொம்பிடும். அந்த நீரெல்லாம் வடிந்து சென்னையில் அடையாறு கால்வாய் வழியாக கடலில் கலக்கிறது. இப்போ அந்த ஏரி மேலே நீங்கள் ரன்வே கட்டுறீங்க. ரன்வே, இந்த மெயின் ரன்வே ஏரி மேலே தான் வருது. ஏரி மேலே கட்டுறீங்க. அந்த தண்ணி எங்கே போகும்? சென்னைக்கு வரும்ன்றாங்க. நாளைக்கு மழை வந்தால் அப்படியே அந்த ஃபுல்லாக அந்த ரெண்டு ஃபுல்லாக இதாகிடும். இல்லைப்பா, ஏற்கனவே அந்த கால்வாய் சென்னையில் வந்து கலக்குதுன்னா அதற்கேற்றாற் போல் நீரோட்டம் இருக்கும் இல்லையா. அங்கே காஞ்சிபுரத்தில் ரொம்புற ஏரி தண்ணி அங்கேருந்து வருதுன்னா வரும் வழியில் எல்லா மழை நீர்களையும் சேகரித்து கொண்டு அடையாறில் விழுந்து கடலில் கலக்கிறதுனா அதற்கேற்றாற் போல் நீரோட்டம் அமைந்திருக்கும். இப்போது நீங்கள் அங்கே ரன்வே கட்டினால் மட்டும் இந்த நீரோட்டம், இந்த பூமியின் தன்மை மாறிவிடாது. அப்போ இந்த தண்ணி எங்கே போகும்? 2015 மாதிரி ஒரு ஃப்ளட்டு வருது, வராதுன்னு சொல்ல முடியுமா? இந்த எல்னினோ அது இதுன்ட்டு ஏதோ சொல்கிறாங்க, திடீர்னு மழை பெய்யுமா, திடீர்னு வெயில் அடிக்குமா. நம்மால் இயற்கையை புரிந்து கொள்ளவும் முடியாது, இயற்கையோடு மோதவும் முடியாது. அப்போது இந்த ஏரியை பூரா ரொப்பிட்டிங்கன்னா அந்த தண்ணி எங்கே போகும்? இதை ஆராய்வதற்காக மச்சேந்திரநாதன் IAS அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியின் அறிக்கையை நீங்கள் வெளியிடவில்லை. சிம்பிளாக எனக்கு இந்த ஜியாலஜி இதெல்லாம் நான் படிக்கல, காமன் மேனாக கேட்குறேன். அவ்வளோ பெரிய ஏரி, அந்த நம்ம விஷுவல்ஸ்லாம் இருக்குது பாரு, அந்த பழைய வீடியோ எடுத்து பாரு, பெரிய ஏரி, அது மேலே ரன்வே கட்டிட்டீங்க. அந்த தண்ணி எங்கே பாஸ் போகும்? கோடை காலத்தில் கூட அந்த ஏரி வற்ற மாட்டேங்குதுப்பா. அப்போ அந்த தண்ணி எங்கே போகும்? இது ஒரு காமன் சென்ஸ் இல்லையா? இப்போது கருப்பு நாளுக்கு வருகிறது. தம்பி, அதிமுக ஆட்சி காலத்திலேயே 2வது விமான நிலையம் அமைப்பதற்கான ஆலோசனைகள் செய்யப்பட்டன. பரந்தூர், பன்னூர், படாலம், திருப்போரூர் என 4 இடங்கள் அப்போது பரிசீலனையில் இருந்தன. அதிமுக ஆட்சி காலத்தில் நில அளவை செய்வதற்காக அதிகாரிகள் அங்கே சென்றபோது மக்கள் போராட்டம் நடத்தியவுடன் அதிமுக அப்படியே அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டு போய்விட்டது. ஆச்சா. அக்டோபர் 21 மத்திய அரசுக்கு தமிழக அரசு இந்த கருத்துருவை அனுப்புகிறது. நான் இப்போது குறிப்பிட்ட பரந்தூர், பன்னூர், படாலம் மற்றும் திருப்போரூர் ஆகிய 4 இடங்களின் பெயரையும் பரிந்துரைத்து அனுப்புகிறது. பிப்ரவரி 2022 டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்ற, அதுதான் இப்போதும் இந்த பரந்தூர் திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனம், அந்த நிறுவனம் சென்று அங்கே ஆய்வுகளை எல்லாம் மேற்கொள்கிறது. அண்டு விமான நிலைய ஆணையமும் சென்று ஆய்வுகளை மேற்கொள்கிறது. மேற்கொண்டு பரந்தூர் மற்றும் பன்னூர் விமான நிலையம் அமைக்க சிறந்த இடம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. ஜூலை 2022 நாங்கள் பரந்தூரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று தமிழக அரசு டெல்லிக்கு கடிதம் எழுதுகிறது. இது நடக்கிறது ஜூலை 2022. மே 2021 திமுக அரசு வந்துருச்சா? நிதிஷ் அப்பையிலேருந்து லேண்ட் வாங்கி போட ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு தெரியும்ல. ஏன் கருப்பு நாள்ன்றதுக்கு வர்றேன். கருப்பு நாள் மட்டுமல்ல, இருண்ட நாள் பாவத்தை அவர் வாழ்க்கைக்கு. ஸோ மே ஜூனில் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏப்ரல் 2001 ஏகனாபுரம், பரந்தூர் அந்த பகுதிகளில் 1 ஏக்கர் நிலத்தின் விலை 6 முதல் 10 லட்சம். டிசிஷன் பொதுவெளியில் வைக்கப்படவில்லை. பரந்தூரா, பன்னூரா, படாலமானு எல்லாம் ஊகித்து கொண்டிருக்கிறார்கள் திமுககாரங்க அதிகாரிங்க. திருநெல்வேலியில் ஒருத்தருக்கு ஒரு 5 ஏக்கர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கேன், அவசரமாக அதை விற்கிறது, விற்று இங்கே வாங்கிறது. இன்னொரு மோசடியும் நடந்தது. இது பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது அடிக்கடி இந்த மோசடிகள் நடக்கும். அரசாங்கம் 3.5 மடங்கு தருது. இன்றைக்கி ஒரு நிலத்தோட விலை 1 லட்சம்னா 3.5 லட்ச ரூபா கொடுக்கும் கவர்மெண்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறது, திட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஏன் லேண்டாக உனக்கு விற்கிறது, நீ அதை மாலத்தீவு விற்கிறது. நான் 10 லட்ச ரூபா லேண்டாக உனக்கு 15 லட்ச ரூபாய்க்கு விற்பேன், நீ 30 லட்ச ரூபாய்க்கு விற்ப மாலத்தீவுக்கு. அப்போ அரசாங்கம் 30 3.5 மடங்கு கொடுக்குமா?
நம்ம ஒற்றை எழுத்து நிறுவனம் ஸ்ட்ராட்டஜி. அது அந்த நிறுவனமுங்க இருக்கு. இது போல் பல நிறுவனங்கள் அங்கே இருக்கின்றன. 2022க்கு பிறகு அங்கே உருவான புதிய திட்டங்கள், லேஅவுட்டுகள் எல்லாம் பார்த்தாலே இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது என்பது தெரியும். ஆர்கேடியா ஏரோ சிட்டி என்று ஒரு லேஅவுட் இப்போதும் அங்கே இருக்கிறது. இப்போ அதை ஸ்போர்ட்ஸ் சிட்டியாக கன்வெர்ட் பண்ணி பிளே கிரவுண்ட் அது பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள் மேப்பில் பார்த்தாலே தெரியும். ஏரோ சிட்டின்னு பேரே வச்சுட்டாங்க. இப்போதே ஏரோ சிட்டின்னா என்னன்றது உனக்கு டெல்லிக்கு நீ போய் பார்த்துருக்க மாட்டாங்க, உனக்கு தெரியாது. விமான நிலையத்துக்கு பயணிக்கும் வழியே ஒரு 5 கிலோமீட்டருக்கு பெரிய சாலைகள் இருக்குதுன்னு வச்சுக்க. அதுக்கு முன்னாடி அந்த சாலையில் ஏரோ சிட்டின்னு ஒன்று இருக்கும். உலகின் அத்தனை 5 நட்சத்திர ஹோட்டல்களும் அங்கே இருக்கும். ராடிசனு இது அதுன்ட்டு எல்லா ஹோட்டல்ஸும் அங்கே இருக்கும். உலகத்தின் மிகச்சிறந்த ரெஸ்டாரண்ட்டுகள் அங்கே இருக்கும். 5 நட்சத்திர 7 நட்சத்திர ஹோட்டல்களில் நீ நானுமா தங்குவான்? பெரும் செல்வந்தர்கள் ஒரு நாளைக்கு 25,000 ரூபா ரூம் வாடகை, ஒரு நாளைக்கு 25,000 ரூபா. இது போல் நான் போயிருக்கேங்க, ஏரோ சிட்டிலாம் போய் நான் அங்கே சுற்றி பார்த்து விட்டு வந்தேன். அதுபோல் ஏரோ சிட்டியை இங்கே நிறுவும் போது உன்னுடைய நிலத்தின் மதிப்பு எத்தனை மடங்கு உயரும். இப்போது இவங்களுக்கு அந்த லேண்டை விற்று காசு பார்க்கணுன்றது இவங்க யாரோட ஆசையும் கிடையாது. இப்போ இந்த ஆர்கேடியா ஏரோ சிட்டின்னு சொன்னேன்ல, அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து நீ பங்குதாரராகிவிட்டால் காசு வந்துக்கிட்டே இருக்கும். நிறுவனம் ஆகிடுது, நிரந்தரம் இல்லையா ஏரோ சிட்டி. ஸோ பதிலுக்கு நீ அங்கேயெல்லாம் முதலீடு செய்யாமல் வீட்டில் அடுக்கி வைத்திருக்கிறாய், இல்லது நண்பர் வீட்டில் அடுக்கி வைத்திருக்கிறாய். ஒரு நாள் 500 நோட்டு செல்லாதுன்னா என்ன பண்ணுவேன்? சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். புதுசாக வந்த 2000 நோட்டு எங்கே பார்த்துருக்கியாப்பா? இங்கே எழுது பாரு, செல்லுமா ஃபஸ்ட்டு. அது அப்படி பண்ணிட்டாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நாள் சாயங்காலம் 6 மணிக்கு வருவார். முடிஞ்சு 29 தேர்தல் வரதுக்கு முன்னாடி பண்ணான்னா சொல்லி முடிஞ்சா ஒரு ரீல் தான் மொத்தம் முடிஞ்சு. இன்னொன்று, அந்த ஆந்திராவுக்கு ரூபாய் எடுத்துகிட்டு போனவன் தூக்கிட்டு ஓடின மாதிரி கொடுத்து வச்சிருக்கவன் தூக்கிட்டு ஓடினா கன்ஃபார்ம் போடுவாங்க. ஏன்னா அதிகாரத்தில் இல்லை இவங்க. இன்னொன்று, அந்த பணம் குட்டி போடுமா? இது எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்? இப்படி ஒரு முதலீட்டை செய்யலாம் என்பதற்காகத்தான் இவர்கள் இங்கிருந்து இவர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு துபாய் சென்று லூலு மால் ஓனரிடம் இவர்கள் பணத்தை கொடுத்து, நீங்கள் வந்து இந்த பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஷேரை எங்ககிட்ட கொடுத்துருங்க. இந்த குடும்பத்துக்கு வேலையே இதுதான். ஸோ இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ன்றதுனால அவ்வளோ பேரும் போட்டாங்க பணத்தை. மற்றவனுக்கு தெரியாது, திமுககாரன் எல்லாருக்கும் தெரியும்ல. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் சொல்கிறார், எங்கள் ஊரில் நெய்வேலியில் லேண்டை வச்சுருந்தாங்க, அதை விற்றுட்டு இங்கே வாங்கியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக வாங்கினவங்க தப்பிச்சிடுவாங்க. இனிஷியலாக அந்த 10 லட்சம்னு சொன்னேன்ல, 10 லட்சம் இருக்கும்போது வாங்கினவங்க தப்பிச்சிட்டாங்க. ஆனால் பலகை மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் விவசாயி 10 லட்சத்துக்கு லேண்டை விற்றுட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து வாங்குறாலும் 30 லட்சத்துக்கு விற்கிறாரு. கடைசியாக ஒருத்தன் 3 கோடிக்கு அந்த லேண்டை வாங்கியிருப்பான்ல, அவன் நிலைமை இன்றைக்கி என்ன? அதுதான் டிஆர்பி ராஜா. இப்போ சொல்லு, கருப்பு நாளா இல்லையா? நிச்சயமா கருப்பு நாள். சார், இப்போ கோடிக்கணக்கானோர் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அரசியல் செய்யாதீர்கள்னு சொல்றாரு சார் திரு டிஆர்பி ராஜா. உண்மையாவே அங்கே ஏர்போர்ட்டுக்கான தேவை இருக்கிறது, இது ஒன்றும் தவறில்ல. அவங்க நிலத்தை வாங்குறாங்க, அதை பிஸ்னஸாக மாற்றணும்னு விரும்புகிறாங்க. பட் பரந்தூர்ன்ற இடம் தான் பிரச்சனை. இந்த மாதிரி சென்னை வந்து தண்ணீரில் மூழ்காமலோ, புதுசாக கட்ட போகிற ஏர்போர்ட்டே தண்ணியில் மூழ்காமல் ஒரு நல்ல பிளானை எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும். அந்த மாதிரி போயிருக்கலாமே சார். எதுக்கு சார் பரந்தூரில் தான் கட்டுவேன்னு வீம்பு பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே போய் லேண்டை வாங்கியிருப்பாங்க. புரியுதா? லேண்டை வாங்கிட்டு புஷ் பண்ணுறது பரந்தூர்னு. நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் வீடு உளுந்தையில தானே சார் இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு பொங்கலுக்கும் அந்த உளுந்தை பண்ணை வீட்டில் சென்று தான் அவர் பொங்கல் விழாவை கொண்டாடுவார். அங்கே தான் அந்நியார் டிஎஸ் மினரல்ஸ் என்ற ஸ்பிரிங்ஸ் மினரல் வாட்டர் நிறுவனத்தை வைத்திருந்தார். டிஎஸ் என்றால் என்ன? பட்டணம். துர்கா ஸ்டாலின். டிஎஸ் பட்டணப்பொடியை சொல்கிறேன் நீ சார். அது டிஎஸ், இது டிஎஸ். என் பொடியெல்லாம் தடி பண்ணிட்டாங்க. எங்கள் பாட்டிக்கு வாங்கி அதான் டிஎஸ்னோன்னா அதான் உனக்கு பட்டணப்பொடி ஞாபகம். அந்த லேண்டோட காஸ்ட்லாம் எவ்வளோ? 1 ஏக்கரோ என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். 1 ஏக்கரோ 2 ஏக்கரான்றது கட்டத்தில் எனக்கு பெரிய லேண்டு. நான் போய் அங்கே விசிட் பண்ணிட்டு வந்துருக்கேன். எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகும். இதுதான் இந்த குடும்பத்தின் நோக்கம். உள்ளபடியே தமிழகத்தின் பொருளாதாரத்தின் மீது உங்களுக்கு இவ்வளவு அக்கறையா? ஒருத்தர் விடாம வயிற்றுலே வாயில் அடிச்சுக்கிறான். ஐயோ போச்சே போச்சே, என்ன இப்படி தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிட்டீங்க, தொழில் வளர்ச்சி இப்படி போயிடுச்சே, முதலீடுகள் போச்சே, தமிழகம் பின்தங்கி விட்டதே. இந்த தமிழகத்தின் முன்னேற்றத்துக்காக தானே உங்ககிட்ட வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்டோன்னே வெள்ளை பேப்பர் தூக்கி காமிச்சு வந்தானே நீ. அன்னைக்கு ஏன்ப்பா இல்லை உனக்கு தமிழகத்தின் வளர்ச்சி மீது அக்கறை? தமிழகத்தின் வளர்ச்சி மீது அக்கறை கொண்டவர் தானே உங்களிடம் கேட்டார்கள். எவ்வளோதான் ஏன் வந்திருக்கு முதலீடு? சொல்லி தொலையா. ஒரு வெள்ளை அறிக்கை கூடியனா இப்படி தான் காட்டணும்னு திமிரா காமிச்சியா? இப்படி தான் போவோம் உங்கள் பணம். அது நமக்கு இல்லை, இபிஎஸ்க்கு புரியாதான், அதனால அவருக்கு வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாராம். உண்மையிலே இவ்வளோ துடிக்கிறவங்க எவ்வளோதான் ஏன் முதலீடு கொண்டு வந்தீங்க 5 வருஷத்தில்? ஸ்பெயினுக்கு போய் ஒரு பீங்காங் கம்பெனி முதலீடுன்ட்டு இங்கே இருக்கிற பீங்காங் கம்பெனியை அங்கே ஸ்பெயின்லேருந்து கூட்டின்னு வரீங்க நீங்கள். இந்த தமிழ் படத்துல எல்லாம் இந்த ஃபாரின் கேரக்டருக்குன்னு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க தெரியுமா, 4-5 பேர். இது மாதிரி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டின்னு போயிட்டு அமெரிக்கா, ஸ்பெயின் எல்லா இடத்துலையும் நிற்க வச்சு 2 ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது. கேட்டால் இதான் முதலீடுன்றது.
எவ்வளோ தான் கொண்டு வந்தீங்க முதலீட்டை? இப்போ அதுவும் சொல்கிறாங்க சார். இப்போ ஆக்சுவலாக ஒரு மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, ஏற்கனவே டிஆர் ராஜா வந்து ஒரு பேசிக் ஒர்க் பண்ணிட்டாரு, அவங்க தான் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் தன்னுடைய வேலையாக இவங்க காட்டிக்கிறாங்க திரு விஜய். So what? நீங்கள் அதிமுக செஞ்ச வேலைக்கு நீங்கள் லேபிள் விடலையா? எல்லா அரசுகளும் இதை செய்யத்தான் செய்யும். ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு தமிழகத்தின் வளர்ச்சி மீது அக்கறை. அந்த வளர்ச்சியை யார் செய்தால் என்ன? தோத்துட்டீங்க, கம்முன்னு உட்காருங்கயா. அவ்வளோ அக்கறை இருந்தால் அந்த பொறி போகிற நேரத்தில் போய் மீட்டிங் போட்டு போயிருக்கணும் சார். நீ எதுக்கு போய் பொறி போடுற அமெரிக்காலன்னு தான் நான் கேட்குறேன்ப்பா. இப்போ என்ன விஜய் வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்காரு? சரி, விஜய் விடுப்பா, புதுசு அவரை விடு. இந்தியாவில் எந்த மாநிலத்தின் முதல்வர் வெளிநாடு செல்கிறார்? போகலாம் அமெரிக்காவுக்குன்னு ரேவந்த் ரெட்டி முடிவு பண்ணார், போகக்கூடாதுன்ட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். சந்திரபாபு நாயுடு வெளிநாட்டுக்கு சென்ற முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். அவ்வளவு நிறுவனங்களும் ஆந்திராவுக்கு வருது சார். வருது. எத்தனை 100 கோடி கூகுளோட டேட்டா சென்டர்ப்பா. ஒரு தமிழர் சுந்தர் பிச்சை ஆந்திராவை தானே தேர்ந்தெடுத்தா? வெட்கமா இல்லையா உங்களுக்கு? எவ்வளோ முதலீடு தான் கொண்டு வந்தீங்க நீங்கள் சொல்லுங்கள். இந்த பீங்கா கம்பெனி கதையெல்லாம் என்கிட்ட உருட்டாதீங்க. அப்போ திடீர்னு இந்த ஏர்போர்ட்டு போனோடனே உங்களுக்கு தெரியுதா, அந்த டிசைன் தெரியுதா? ஐயோன்னு அவ்வளோ பேர் வாங்கியிருக்காப்பா திமுககாரன். இது போக ஐஏஎஸ் அதிகாரிகள், அவர்கள் தானே இந்த கோப்புகளை நகர்த்துவது, அவர்களுக்கு தெரியும் அல்லவா? அங்கே அவங்க நிலைமை நினைச்சா அதுக்கு மேலே இருக்கு. மொத்தமாக போச்சு. அவ்வளவு பேர் செய்த முதலீடும் வடக்குப்பட்டி ராமசாமிக்கு கொடுத்த பணம். ஸோ இந்த அடிப்படையில் விஜயின் இந்த முடிவை நான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கிறேன். அதை ஒத்துக்கிறேன். இன்னொரு ஏர்போர்ட்டுக்கான தேவை இருக்குது. அடுத்த ஏர்போர்ட்டுக்கான ப்ராஜெக்டை இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கனாலே 5-6 வருஷம் ஆகும். நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்கன்றதுக்காகலாம் அங்கே ஏர்போர்ட் கொண்டு வர முடியாது ராஜா. ஸோ இவர்களுடைய நோக்கம் வந்து வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஒரு புடலங்காயும் கிடையாது. அவ்வளோ பேர் இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது நடந்துருச்சுப்பா. இந்த ஆர்கேடியா ஏரோசிட்டின்னு சொன்னேன்ல, அதில் வந்து ஒரு 30% ஷேரை டிஆர்பி ராஜா வச்சுருக்காருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். டிஆர்பி ராஜாவோட பேரம் வரைக்கும் காசு வராது. இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்குது. இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் நீ வந்து ஒரு 10% ஷேர் வச்சுருக்கேன்னா வந்துக்கிட்டே இருக்குமா காசு? இதுதான் இவங்க பிளான். போச்சா? ஸோ அந்த வகையில் சிறந்த முடிவு எடுத்திருக்கிறார். நாங்கள் இதோட நிறுத்தலை, ஏர்போர்ட்டுக்கு ஆல்டர்னேட் சைட்டு பார்க்குறோன்னு சொல்லியிருக்காரு. பார்த்துட்டு கட்டுங்க, கட்டுவாங்க. நான் சென்னையிலேயே கட்டினா தானே, விழுப்புரத்தில் கட்டுங்க, திருச்சியில் கட்டுங்க. இதே போல் தமிழக முதல்வருக்கு இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த நேரத்தில் தும்மிடணும். கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் இப்போது கடைக்கால் போட்டு கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்டதாக நான் அறிகிறேன். ஒரு ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்கேப்பா கட்டணும்? மக்கள் எல்லாரும் எங்கே நடமாடுறாங்களோ அங்கே நம்ம பக்கத்தில் கட்டணும் சார். அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி கட்டுறாங்க பஸ் ஸ்டாண்டு. ஏன் என்று கேள். ஏன்? அங்கே தான் ஏவா வேலுவின் இடம் இருக்கிறது. அடடே, அப்போ அவருக்கு ஒரு பட்டையை போட்டுற வேண்டியதான், வேறு இடத்துக்கு மாற்றி. பாதையே இல்லை. உடனே வேலுவுக்கு சந்தோஷம், அருமையாக போச்சு, இதான் ஹைவேஸை போடுறேன், புது ரோடு போடுறேன், அதுக்கு ஒரு டெண்டராச்சா. வசந்தம் கார்த்திகேயன் வேலுவோட பினாமி 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அங்கே தான் பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரணும். அதுவும் அது ரொம்ப நூதனமாக, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், நூதனமாக பண்ணாங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டணுன்ட்டு அரசு முடிவெடுத்து விடுகிறது. துகார் அப்படின்ட்டு ஒரு சேட்டு அவராக முன்வந்து, நான் ஒரு 2 ஏக்கரை நான் நன்கொடையாக தர்றேன் பஞ்சாயத்துக்கு என்று அவர் கொடுத்ததும், 2 ஏக்கர் ஒருவர் இலவசமாக கொடுத்துருக்கிறார், அங்கேயே கட்டுவோம் பேருந்து நிலையத்துன்னு போய் கட்டுறாங்க. எப்படி ஒரு டிசைனு! மொத்தமாக அவங்க இடம். இந்த பரந்தூர் மாதிரி அதை மாற்றி விட்டோன்னா வேலுவுக்கு ஒரு 500 கோடி போச்சு. வசந்த கார்த்திகேயனுக்கும் வேலுனுக்கும் அப்படியே சேர்ந்து செஞ்சு விடுங்க சிஎம் சார். சார், அடுத்ததாக சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க, எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி அப்போ கமிஷனர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, தோல்வியில் முடிஞ்சிச்சு. என்ன சார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் எடுக்க போகுது அரசு? அதற்கு பிறகு திரு ராஜமோகன் அமைச்சர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். நடத்தி அவர்களுடைய இந்த ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கோரிக்கை ஏற்கப்பட்டுவிட்டது. எங்கள் போராட்டத்தை நிறுத்துகிறோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. 2 கோரிக்கையை ஏற்றுட்டு இருக்காங்க. மீதி இருக்க கோரிக்கைக்காக அமைதி வழியில் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம். ரிப்பன் மாளிகை அருகே போராட்டம் செய்ய போகிறோம். சில விஷயங்களை உடைத்து பேசி விடுவோம் தம்பி. இந்த ஏழை தொழிலாளிகள் மீது நமக்கு அன்பு இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது, பரிதாபம் இருக்கிறது, அக்கறை இருக்கிறது. ஆனால் அதற்காக கஜானாவை திறந்துவிட்டு இருப்பதையெல்லாம் அள்ளி தூய்மை பணியாளர்களுக்கு எந்த அரசாலும் கொடுக்க முடியாது. இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில் இந்த தூய்மை பணி தனியார்மயப்படுத்தப்பட்டு விட்டது. இல்லை, தனியார்மயப்படுத்தக்கூடாதுன்ட்டு இடதுசாரிகள் ஓங்கி கூக்குரல் இடுவார்கள். தனியார்மயப்படுத்தாமல் இப்போது இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளை பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு முழு ஊதியம் கொடுக்குறோம்னு வைத்துக்கொள்ளுங்கள். நாளைக்கு நம்ம தெருவில் குப்பை இல்லை, அந்த நிரந்தர அரசு பணியாளரை உங்களால் கேள்வி கேட்க முடியுமா? எப்படி கேள்வி கேட்பது? பணி நீக்கம் செய்வேன்னு செஞ்சு தான் பாரு, சொல்லுவார்களா மாட்டார்களா? தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டா குப்பை அல்லனா கான்ட்ராக்டர் ரத்து. கடந்த முறை திமுக ஆட்சியில் நடந்த போராட்டத்திலேயே என்ன பிரச்சனை என்றால், ராம்கே என்ற ஒரு தனியார் நிறுவனத்திடம் அந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டு விட்டது. ராம்கே நிறுவனம் அரசு கொடுத்து கொண்டிருந்த கூலியை விட குறைவாக கொடுக்கறதுன்றதான் அப்போது கோரிக்கை.
அதே கூலியை கொடுக்க சொல்லுங்க, நாங்கள் போகிறோன்னு சொன்னாங்க இல்லையா? இன்றைக்கி என்ன கோரிக்கை? தனியார்மயப்படுத்தாதே, எங்களை நிரந்தரமாக்கு. அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பது போல 3வது பிரசவத்திற்கு 1 ஆண்டு மகப்பேறு விடுப்பு. இது நியாயமா அந்த கோரிக்கையை? சொல்லுங்கள். அமைச்சரின் உதவியாளருக்கு 25,000 கொடுக்கிறீர்கள், எங்களுக்கு அதை கொடுக்க முடியாதா? எப்படி கொடுக்க முடியும்? நான் கேட்குறேன். கொடுக்க முடியுமா அந்த ஊதியத்தை? சாத்தியமா அது? டிஎன்பிசி வேணா ட்ரை பண்ணிட்டு சார். அதான் போன தடவை வந்து சார் இந்த எக்ஸிக்யூஷனை தப்பாக பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, ராம்கே நிறுவனம் அரசு கொடுக்குற ஊதியத்தை விட கொஞ்சம் கம்மியாக கொடுக்குது என்று தானே கோரிக்கை வச்சாங்க. இன்றைக்கி என்ன தனியார்மயப்படுத்தாத பணி நடத்தின கொடுன்னா? அது வந்து கோர்ட்டில் அவங்களுக்கு ஏதோ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அதுக்காக ஆக்சுவலி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜாயின் பண்ணாமல். இவர்களை எல்லாம் கையாளும் போது அரசு கவனமாக கையாள வேண்டும். அவர்கள் கேட்ட ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் 4 கோரிக்கை இருக்குது. போராட்டம் நடத்தணும் என்ன அர்த்தம் இருக்குது? இது கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் மாதிரி தான். உங்கள் கோரிக்கைகளுக்கு எல்லையே கிடையாது. அரசு கொடுத்து கொண்டே இருக்க முடியாது. ஜெயிக்க கோரிக்கையை நீட்டிச்சுக்கிட்டே போயிடுவாங்க போல இருக்கு. என்ன காரணம்னா அடிப்படையில் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோரிக்கை தீர்ந்து போச்சுன்னா புது கோரிக்கை எடுத்துட்டு வா. பழைய அலுவலகத்துக்கே ஒருவர் வந்தார், என்னை வந்து கூட்டுற வேலை செய்ய சொல்கிறாங்க. இல்லையா? அதுக்கு தானே போயிருக்க. இல்லைங்க, நான் சீனியரு, 15 வருஷம் ஆகிடுச்சு. 15 வருஷம் ஆனவங்களுக்கெல்லாம் கூட்டுற வேலை கொடுக்க மாட்டாங்க, புதுசாக வரவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு சூப்பர்வைசர் வேலை. ஆனால் இப்போ வந்திருக்கிற ஏஇ என்னையும் பெருக்க சொல்கிறார். புரியுதா? இது மனித இயல்பு. அரசாங்கம் எல்லாவற்றுக்கும் செவிசாய்த்து கொண்டே இருக்க முடியாது. ஸோ ராஜ்மோகன் ஆகட்டும், இதர அதிகாரிகளாகட்டும், சரியாக யோசித்து உறுதியான ஒரு முடிவை எடுங்கள். எல்லா கோரிக்கைகளுக்கும் செவிசாய்த்து கொண்டே இருக்காதீர்கள். இப்போ அடுத்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்பாங்க, என்ன 10 ரூபா வாங்க விடுன்னு. ஒத்துக்குவீங்களா? அதுதான் மெயின் கோரிக்கை. மீதிலாம் சும்மா. எங்களையும் பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னா அதுக்கு தான் தூக்கி தனியார்மயப்படுத்திட்டீங்கன்னா போய் தனியார் கடையில் போய் நிரந்தர பணியாக இருந்துக்க. ஸோ ஒரு அரசு அரசாக நடந்து கொள்ள வேண்டும். இது புதிய அரசு நிறைய தவறுகளை இந்த ஏரியாவில் செய்கிறது. யாராவது ஒழுங்காக ஆலோசனை சொல்ல வேண்டும். ஆலோசனை சொல்கிறதுக்கு வச்சுருக்கவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டை கிழிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் யார் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்கிறது? சார், அடுத்ததா தினகரனோட சப்ளிமெண்ட்டில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். விஜய் அவர்களுடைய ஆலோசகர்களை ஓரம் கட்டுகிறார் தலைமைச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. ஏன்னா நம்மளை கூட தொடர்ந்து முன்னாடி பேசியிருந்தோம். இப்போ செய்தி கொஞ்சம் பூதாகரமாயிட்டு இருக்கே சார். பூதாகரமாக ஆகவில்லை, ஆக்கப்படுகிறது. ஏற்கனவே ஜூனியருடனில் செய்தி வந்த போதே நாம் விரிவாக விவாதித்தோம். இது தினகரனில் செவ்வாய்க்கிழமை தோறும் வரும் அரசியல் டைரி என்று ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்குறார்கள். இதில் கவர்லேயே விஜயின் ஆலோசகர்களை ஓரங்கட்டிய தலைமைச் செயலாளர். தினகரன் எடிட்டர் யாருமா? சுரேஷ் வேதநாயகம். அதில் மெயினான விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். இந்த இதில் வருது, அரசை வழிநடத்தும் ஒரு அதிகாரி மொத்த பவர் சென்டராக மாறிட்டார். விஜயை டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. தலைமைச் செயலர் சாய்குமார் தற்பொழுது முழு அதிகாரம் படைத்தவராக மாறிவிட்டார். நடிகர் விஜய் முதல்வர் விஜயாக மாறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஜான் ஆரோக்கியசாமி. அவரது முழுமையான ஆலோசனையின்படி செயல்பட்டதால் தான் ஆட்சிக்கு வந்துள்ளார். அதே போல செலவுக்கு பணம் வாங்க பல தொழிலதிபர்களை தனக்கு ஆதரவாக மாற்றியது உள்ளிட்ட பணிகளை விஷ்ணு ரெட்டி செய்து வந்தார். அதனால் தான் இவர்கள் இருவரும் ஆலோசகராக நியமிக்கப்பட்டனர். ஆரம்பத்தில் இவர்கள்தான் அதிகாரியை நியமித்தார்கள். அருணை இவங்க தான் நியமிச்சாங்கன்றது சுரேஷ் வாயிலே வந்துருச்சு. என்னதான் செட்டிங்க போட்டால் கொஞ்சம் உண்மையை கக்கிட்டு வந்துருச்சு. இல்லை, எழுதுறதே அருணுக்காக தானே. வர்றேன் பின்னாடி. ஆரம்பத்தில் இவர்கள் தான் அதிகாரிகளை நியமித்தார்கள். அதில் விதிவிலக்காக இருந்தவர் தலைமைச் செயலாளர் சாய்குமார். இவர் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர். இவர் ஒன்றிய அரசுக்கு, குறிப்பாக RSS அமைப்பால் பரிந்துரைக்கப்பட்டவர். பிஜேபி அரசெல்லாம் கிடையாது, RSS. இதனால் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது அவரின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். இதனால் தான் எடப்பாடி முழுமையாக ஆட்சி நடத்த முடிந்தது. இதன் தொடர்ச்சியாகவே தேர்தல் ஆணையம் இவரை தேர்ந்தெடுத்தது. புதிய தலைமைச் செயலாளராக மணிவாசன், ராஜேஷ் லக்கானி, ககன்தீப் சிங் பேடி, முருகானந்தம் ஆகியோரில் ஒருவரை நியமிக்கலாமா என்ற ஆலோசனை நடத்தப்பட்டது. நல்ல கவனிக்க அடுத்தவரிய. இவர்கள் நியாயமாக மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர்கள் என்று ஆலோசகர்கள் நினைத்தார்களாம். யாரு? முருகானந்தமா? பிரிகேடு கிட்ட துட்டு வாங்கிக்கிட்டு ஏரிக்கு நடுவில் பில்டிங் கட்ட அனுமதி கொடுக்குற முருகானந்தம் மக்களுக்காக செயல்படக்கூடியவரான். எப்படிலாம் உருட்டார் பார்த்தீங்களா இந்த சுரேஷ்? இல்லை, ஆலோசகர்கள் மேலே உனக்குன்னே ஆக்கிற நீ திமுக பத்திரிக்கை, அது தாவேகாவோட ஆலோசகர்கள். அப்போ அவர்கள் சொல்லித்தான் இதை எழுதுகிறீர்களா? அப்போ இது ஆலோசகர்களுக்காக ஆலோசகர்களால் எழுதப்பட்டது, அப்படித்தானே? ஏற்கனவே இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் குற்றம் சாட்டாரு, இந்த அறநிலையத்துறையில சேர்வா அவர்கள் வேவு பார்க்குறான்னு சொல்லிட்டு. அப்போ மொத்த கவர்மெண்ட் வேவு பார்க்கறதுக்கான பிளான். ஆமாம். ஸோ இவங்களெல்லாம் தலைமைச் செயலாளர் நியமிக்கலான்ட்டு அவங்க நினைத்தார்கள். ஆனால் முதல்வர் விஜயை தனியாக சந்தித்த சாய்குமார், இது இன்னொரு ஃப்ராய்டியன் ஸ்லிப்பு. தனியாக சந்தித்த சாய்குமார் தனக்கு ஆகஸ்ட் மாதத்துடன் ஓய்வு வருகிறது, அதுவரை தன்னை அனுமதிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அவரும் சம்மதித்தார்.
பின்னர் ஒன்றிய அரசுடன் தாவேக அரசு சிக்கல் இல்லாமல் கொண்டு செல்ல தன்னால் மட்டுமே முடியும் என்று பிரதமர் அலுவலகத்துடன் முதல்வர் அலுவலகத்தை இணைக்கும் பணியை ரகசியமாக அவர் தொடங்கினார். இதுக்கு வெளிப்படையாக தொடங்கலாமே. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமா ஒரு கவர்மெண்ட்டுக்கு? அதுதான் சார் பண்ணணுமே. பண்ணணும். இதை எதுக்கு ஒரு ரகசியமா தொடங்கணும்? சொல்லிட்டே தொடங்கலாமே. இதனால் இவர் மீது நம்பிக்கை வைத்த விஜய் அவருக்கு 6 மாதம் பணி நீட்டிப்பு வழங்கினார். தற்போது முழுமையான விஜயின் நம்பிக்கையை பெற்றவுடன் படிப்படியாக ஆலோசகர்களை ஓரங்கட்டி விட்டார். முதல்வருடன் நேரடியாகத்தான் சாய்குமார் ஆலோசனை நடத்துகிறாராம். ஒரு சீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி கூட ஆலோசனை நடத்துறது என்னையா தவறு? இவ்வளவு காண்டா இருக்கு பத்தி அவங்களுக்கு. ஆலோசகருக்கு எந்த தகவல்களையும் சொல்வதில்லையாம். எதுக்கு சொல்லணும்? முதலமைச்சரும் அவரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களா? இந்த விவரங்களை ஆலோசகர்கிட்ட சொல்றது இல்லையா? எதுக்கு சொல்லணும்னு நான் கேட்குறேன். ஆலோசகர் என்ன சீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுமா? அஸ்ராகருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாருன்னா அவர் இஷ்டம் ரிப்போர்ட் பண்ணுறாரு. சீஃப் செக்ரட்டரி அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும்னா இந்த 2 கோழிங்களுக்கான காண்டு இந்த கட்டுரையில் தெரியுதா? புலம்பல், வயிற்றெரிச்சல், காண்டு. காசு கொடுத்தவங்களாம் கேட்பாங்க போல, என்ன காசை மட்டும் வாங்கிட்டீங்க, என்ன போஸ்டிங் போடல அப்படின்ட்டு. குறிப்பாக மாறுதல் குறித்த ஆலோசனை நடத்துவதை நிறுத்திவிட்டார். இது உண்மை. டிரான்ஸ்ஃபர் மேட்டரில் இந்த கோழிங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுறது சிஎம் நிறுத்திட்டார். இது உண்மை. ஏன் நிறுத்தினார்? உமாநாத்தை கொண்டு போய் சிவில் சப்ளைஸில், அருணை விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் அவங்க சொன்னாங்க. ஆலோசகர்கள் தான் அந்த இதெல்லாம் சொன்னாங்க. நம்ம பேசியிருக்கோம், விரிவாக பேசியிருக்கோம். சொன்னாங்க, போட்டுட்டாங்க. இல்லை, முருகானந்தத்தையே தலைமைச் செயலாளராக ஆக்கணும்னு நினச்சிருக்காங்க. எவ்வளோ பிளண்டர் இது. ஸோ அதை போட்டுட்டாங்க. போட்ட பிறகு தான் ஃபீட்பேக் வருது. இவங்க ஆளுங்களே முரட்டடி அடிக்கிறாங்க. அருணை தூக்கி அங்கே போட்டது. ஒரு உமாநாத் போஸ்டிங் போட்ட 10 நாளுக்குள்ளே ஒரு அமௌண்ட்டு பார்த்துட்டாரு. டெண்டர் போடுற விஷயத்த மந்திரிகிட்ட சொல்ல, 1500 கோடி டெண்டர் பார்த்து தகவல் கூட சொல்ல மந்திரிகிட்ட. அண்ட் சிஎம் கூப்பிட்டு அதை செக் பண்ணியிருக்க மாட்டாரா? இல்லை வெங்கட்ராமன் அவரோட பொருளாளர், ஆடிட்டரு, ஏன்னா உண்மையாக கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? இல்லை சார் சங்கர் போய் சொல்கிறாருன்னு சொல்லுவார். அவனாவது சொன்னானே, உண்மைங்க, ஒரு வார்த்தை சொல்லலைங்க அவன். ஸோ அப்போ இவங்க 2 பேரையும் அந்த போஸ்டிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணது யார்? ஆலோசகர்கள். அதான் 5 மணிக்கு பார்த்துட்டு 8 மணிக்கு செய்கை. பெரம்பூருக்கு போகிறாரு. ரேஷன் கடை ஒன்று திறந்து வச்சாருன்னு நினைக்கிறேன். பெரம்பூருக்கு போய் ஒரு ரேஷன் கடையை பார்க்குறாரு. அப்போ உமானத்து போய் நம்ம செக்யூர், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண பூங்கொத்தெல்லாம் கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குங்க பூங்கொத்தே வாங்க நினைக்கிங்களா என்று சொல்லிவிட்டு 8 மணிக்கு போய் போடுறாரு. இது உமாநாத்தை விட 2 கோழிங்களுக்கு ஷாக்கு, கலைக்கு ஷாக்கு. அப்போ இதை யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாரு? சிஎஸ் கிட்ட தான் கன்சல்ட் பண்ணுறாரு. அப்போ கேட்டவொடனே சொல்லிட்டார் அவர், சார் இது தப்பு. கூப்பிட்டு கேட்டவுடனே நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், 30/6/2026 அன்று சிஎம் அருணை மாத்துன்ட்டாரு. இங்கிட்டு ஜான் முட்டு கொடுக்குறாரு, அங்கிட்டு அஸ்ராகருக்கு முட்டு கொடுக்குறாரு. இல்லை சார் அவர் இப்படி சார், அவர் அப்படி சார். சீஃப் செக்ரட்டரி தான் உறுதியாக முடிவெடுக்கிறார். இதில் என்னப்பா தவறு? அருண் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று தலைமைச் செயலாளர் சொன்ன ஆலோசனையில் என்ன தவறு? இப்போ உங்களை நம்பி போஸ்டிங் போட்டேன், நீங்கள் தப்பான ஆளுங்களை பரிந்துரை பண்ணிட்டீங்க. அண்ட் சமூக வலைத்தளங்களில் இந்த போஸ்டிங் போடுறதுக்கெல்லாம் நீங்கள் துட்டு வாங்கியிருக்கீங்க, கலை மூலமாக வசூல் பண்ணுறீங்கன்றது சிஎம்க்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ போஸ்டிங் போடும்போது உங்களை ஏன் கன்சல்ட் பண்ணோம்? இப்போது திரு சாய்குமார் அவர்கள் பரிந்துரைத்த அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் இல்லையா? ஷில்பா பிரபாகர் என்று ஒருவரைத்தான் உணவு நுகர்பொருள் வழங்குத்துறையின் ஆணையராக நியமித்திருக்கிறார். எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. யாராவது முன்முணுக்குறாங்களா? நம்ம ஏதாவது பேசுகிறோமா? ப்ராப்பராக பண்ணுறாங்க. இப்போ இந்த பரிந்துரையை செய்த சாய்குமாரோட அதிகாரிகளோட நியமனத்தை பற்றி பேசுவாரா? 2 கோழிங்க கிட்ட பேசுவாரா? உனக்கு இந்த போஸ்டிங் வாங்கி தரேன், அந்த போஸ்டிங் வாங்கி தரேன்ட்டு கலை இந்த பக்கத்து வசூலை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு போஸ்டிங் நடக்க மாட்டேங்குது. அதோட நீச்சி தான் இந்த கட்டுரை. கலை ஜூனியர் விடனின் ஆசிரியராக இருந்தவர் கலைக்கும் சுரேஷுக்கும் எல்லாம் எவ்வளவு நெருக்கம் என்பது மூத்த பத்திரிகையாளர் மாலதிக்கு தெரியும். சார் அதுதான் சார் அதில் சொல்லியிருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி வேற யாருக்காவது ஆலோசனை பண்ணுறதுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வரேன் படிச்சிருவோம். தற்போது தமிழகத்தின் முதல்வர் தன் பேச்சை கேட்பதால் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாற்றுவேன் என்பதை நிரூபித்து வருகிறாராம். அந்த மாதிரி ஆள் சாய்குமார் கிடையாது. இது அபாண்டமான போய். அவர் எதுக்கு மாற்றணும்? இல்லை, இன்னொன்று, அவர் சீஃப் செக்ரட்டரி, முதலமைச்சருக்கு மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். அவர் எப்படி சார் மாற்ற முடியும்? அவர் எப்படி மாற்ற முடியும்? இல்லை நீ கரெக்டாக அருமையான பாயிண்ட்டை பிடிச்சப்பா. அவர் நான் யாரை வேணாலும் மாற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு அப்பா உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சொல்ல முடியாது. யார் கையெழுத்து போனதில்ல? முதலமைச்சருக்கு. எப்படி மாற்ற முடியும்? மாற்றலாம் சார், இந்த ரீசனுக்காக இவரை மாற்றணும் சார், இவர் இது பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி மாற்றுவார். என்ன தப்பு அதில்? இதனால் விஜயின் ஆலோசகர்களை முற்றிலுமாக ஓரங்கட்டி விட்டாராம். ஓரங்கட்டப்பட்டது உண்மை. எதில்? போஸ்டிங் விவகாரத்தில். ஆஃபீஸர்ஸ் போஸ்டிங் விவகாரத்தில் கன்சல்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ இனிமேல் யாரும் அவங்களுக்கு காசு தராதிங்க. ஆமாம், கொடுத்தா திருப்பி வாங்குங்க, களை எடுத்துகிட்டு ஓடிடுவோம், அப்படி அதையும் சொல்லிடுறேன். இதன் எதிரொலியாக அமைச்சர்கள் கூட இப்போது ஆலோசகர்களை சந்தித்து கோரிக்கைகள் கேட்பதை விட தலைமைச் செயலாளரை சந்தித்து ஆலோசனைகளையும் நிதி உதவிகளையும் கேட்க தொடங்கிவிட்டார்கள். இதனால் முற்றிலும் செயலிழந்து நிற்கும் ஆலோசகர்கள் கொஞ்சம் பொறுமை காப்போம், இல்லாவிட்டால் அடுத்த அதிரடியை எப்படி தொடங்குவது என்று ஆலோசிக்க உள்ளார்களாம். அடுத்த அதிரடினா தெரியுமா? சுரேஷ் உட்காந்து எழுத சொல்றது. இப்படி எல்லா நியூஸ் பேப்பர்லையும் கொடுக்கறது. இதான் அதிரடி. என்ன நீ அதிரடி பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும்? நான் கேட்குறேன். ஆசையும் வயிற்றுச்சல் இப்படிலாம் வெளிப்படுத்திக்கிறாங்க. பார்த்தியா ஒன்றை பத்திரிகை இருக்கணும்னு இவங்களுக்கெல்லாம் மனசில் ஒரு நினைப்புப்பா, இப்படி ஒன்று எழுதிட்டோன்னா இது பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி
தலைகீழ் மாற்றங்கள் வந்துவிடும். இந்த கட்டுரையை படித்துவிட்டு முதலமைச்சர் சாய்குமார் டோன்ட் கம் டு மை ரூம் என்று சொல்லிடுவார்னு சுரேஷ்க்கு ஒரு நினைப்பு. முதலமைச்சருக்கே தெரியும் நினைக்கிறேன் சார், இது திமுக பேப்பர். அவர் ஏன்பா இதெல்லாம் படிக்க போறாரு? சார் அவங்களுக்கு அப்படி ஒரு தைரியம் இருக்குது சார். மீடியா ஃபுல்லாக நம்ம பக்கத்தில் இருக்குது, நம்ம நரேட்டிவ் செட் பண்ண முடியும்னு நம்புகிறாங்க சார் டிஎம்கே. தினகரனை படிக்கிறதே கொஞ்சம், அதில் இந்த சப்ளிமெண்ட்டை படிக்கிறது கொஞ்சம். இந்த தினகரன் பேப்பர்லாம் முழுசாக படிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஜெயிலில் தான். கரெக்டாப்பா? வேற வேலையே இல்லை. அப்புறம் எதுக்கு இப்போ 10 நிமிஷம் மூச்சு பிடிக்க படிச்சுட்டு இருக்கு? இல்லை இப்படி ஒரு காமெடி செய்தியை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும், மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அம்பலப்படுத்த வேண்டும். ஆலோசகர்கள் தான் உங்கள் கூடவே உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் அரசை சரியாக வழிநடத்தக்கூடிய தலைமைச் செயலாளருக்கு எதிராக பொய்யையும் புழுகும் மூட்டைகளையும் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம் சார், நேற்று சட்டப்பேரவையில் திரு எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காங்க சார், இந்த அதிகாரிகள் தான் வந்து ஆல்ரெடி இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்களை முட்டுச்சந்து கூட்டு போய் நிறுத்தினாங்க. திமுக ஆட்சியில் எப்படி வந்து 2 அதிகாரிகள் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ஓரம் கட்டினாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து அதிகாரிகள் மத்தியில் அரசியல் பண்ணிக்கிருக்காங்க. அரசியல் பண்ணி நல்ல நல்ல அதிகாரிகள்லாம் வந்து பணி செய்ய விடாம இன்னும் ஓரம் கட்டப்படுறாங்க. இந்த ஆட்சியில் இன்னும் அது தொடருது அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சியில் ஒரு 2 அதிகாரி இருந்துட்டு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துட்டே இருந்தது. இன்றைக்கும் சிலது தொடருது. கூடுதலாக வேலுமணி சொன்னது இன்னொரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். திமுக ஆட்சியில் பழிவாங்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பல அதிகாரிகள் இன்னமும் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் கோலோச்சி அதிகாரிகளை இன்னமும் கோலோச்சுகிறார்கள். இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொன்னார். சரியான பாயிண்ட். ஏன் திமுக ஆட்சியில் கோலோச்சன அதிகாரிகளை திருப்பி கோலோச்சுறாங்க? அதுக்கு இந்த ஜானு கலை 2 பேரும் தான் முக்கிய காரணம். அதனால தான் அவங்கள போஸ்டிங்ஸில் கன்சல்ட் பண்ணுறதில்ல. தற்போது முதல்வரின் ஆலோசகராக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி பேசாமல் இந்த தலைமைச் செயலாளருடன் மல்லு கட்டுவதற்கு பதில் வேறு சில அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசகராக சென்று விடலாமா என்ற யோசனையில் உள்ளாராம். எண்ணம் போல் வாழ்க்கைக்கு போறாரா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? ஜானு விட்டுட்டு போயிடுவாரா? நான் கதை விடுறதுனா ஒரு அளவு வேணாமா? சரி, நான் அப்படியே சொல்கிறேன், போகிறதுனா போ. இங்கே பேமெண்ட் வாங்கிட்டு தானே, அந்த 9 கோடி வாங்கிட்டு தானே வேலைக்கு வந்து நீ என்ன விஜய் மீது ஈர்க்கப்பட்டு விஜய் முதலமைச்சராக்குவது என் வாழ்நாளில் லட்சியம்னா வந்த 9 கோடி பேமெண்ட் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? நீ போய் இன்னொரு கட்சியில் பேமெண்ட் வாங்கிட்டு போ. இன்னொன்று சார், போட்ட ஸ்ட்ராட்டஜிலாம் ஜெயிக்கிறேன் நான் உறுதியாக சொல்லுவேன் சார். அப்படி ஜெயிச்சிருந்தா மாற்றம் முன்னேற்றம் மேங்கோமணின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டார் சார். போட்டு அங்கே ஒன்றும் ஜெயிக்கல. ஆனால் வந்து முதல்ல விஜய் அவர்கள் ஃபேஸு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு அவருக்குன்னு இருக்கு. விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு தான் மேலே நம்பிக்கை வர மாதிரி செயல்பட்டு இருக்காரு. அதனால அவர் வெற்றி பெற்றிருக்காரு. தவிர விஜய் வெற்றி பெற்றதற்கு காரணமே திமுக. அவ்வளோ கேவலமாக நடந்துச்சு. அதான் சார் காரணம். அதான் காரணம். வேற என்ன காரணம்? இது ரொம்ப அருமையான பாயிண்ட் சொன்னேன். இவர் தான் விஜய் சிஎமாக்குனார்னா ஏன் அன்புமணி சிஎமாக்கல? நீ ஒத்த சீட்டு ஜெயிக்கல தம்பி, தெரியுமா? ஒரு சீட்டு ஜெயிக்கலப்பா, ஒரு சீட்டு ஜெயிக்கல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தலைமைச் செயலாளர் ஒன்றிய அரசின் உத்தரவுகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் அப்படின்னு போட்டுட்டு இந்த டிஜிபி இவங்க இப்போ சொல்கிறது கேட்குறதுல போல இருக்குது. அதனால் மகேஷ்குமார் அகர்வால் மேலே அவர் அரசு எனக்கு உள்ளபடியே இவர்களை எல்லாம் பார்த்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே மாற்றம் வந்துவிடும் என்று நினைக்கும் இவர்கள் எவ்வளவு அறிவிலிகள். இல்லை சார், இப்போ ஜான் ஆரோக்கியசாமி வெளியே போகிறாராம், வேற யாருக்காவது ஆலோசனை செய்ய போகிறாரான்னு அவங்க சொல்வதன் மூலமாக திரு விஜய் அவர்களை மிரட்டுறாருங்களா? ஆமாம், போயிடுவாருங்க அப்படின்னு. இதை படிச்சுட்டு விஜய் போய் என்னங்க நீங்கள் போகிறீங்களா என்று அவரை அழைத்து பேசுவாராம். இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இனிமேல் தலைமைச் செயலரோட பேசுறது நடத்திடுறேன் அப்படின்னு சிஎம் சொல்லுவாராம். இதுதான் எங்களுக்கு நினைப்பு. ஸோ இதில் நாம் பார்க்க வேண்டியது எப்படி பவர்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரியான அரசியல்கள் நடப்பது என்பது இயல்பு. இதை முதலமைச்சராக இருப்பவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த வேலைகளை எல்லாம் செய்வது என்பதை அவர் கண்டறிந்து புரிந்து கொண்டால் வைக்க வேண்டியவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தால் தானாக எல்லாம் நடக்கும். தம்பி சீஃப் செக்ரட்டரி பவர் சென்டரான்னு கேட்டால் ஆமாம் பவர் சென்டர். முதல்வர் அவரை முழுமையாக நம்புகிறாரா என்று கேட்டால் ஆமாம் முழுமையாக நம்புகிறார். முதல்வர் அவரிடம் மட்டும்தான் நீண்ட நேரம் ஆலோசனை செய்கிறாரா என்றால் ஆமாம் அவரிடம்தான் நீண்ட நேரம் ஆலோசனை செய்கிறார். ஜானுக்கு கூட இந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. சரி, ஜானுக்கிட்ட ஆலோசனை பண்ணணும்னா ஜானுக்கு என்ன தெரியும் நிர்வாகத்தை பற்றி? இல்லை, முதல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க போல, அதில் சொதப்புனதுனால அவர் வந்து வேற சைடு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேம்மா, ஜானை கூப்பிட்டு இந்த டாஸ்மாக் எம்டிஆர் இருக்கார் நந்தகுமார் அவர் ஆள் எப்படின்னு கேட்டால் அவர் என்னப்பா சொல்லுவார்? யார் நந்தகுமார்? கரெக்டா? உடனே கால் பண்ணி கலை அவர் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு கலை சொல்லுங்கள். சீஃப் செக்ரட்டரி கேட்டால் என்ன சொல்லுவார்? சார் இந்த பேட்ச் சார் நல்ல பையன், ஏற்கனவே ஸ்கூல் எஜுகேஷனில் இருந்தார், நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு, அன்பில் மகேஷ்கே கட்டை கொடுத்தாரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர். இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேரை சொல்லி சார் சோம்பேறி சார், ஆஃபீஸ்க்கே வரமாட்டாங்க சார். அவர் இந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் எப்படி சார்? அலிபாபா சார், அலிபாபா மொத்தத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு போய் குகைக்குள்ளே வச்சுருவார். அப்படி தான் போய் பரந்தூரில் வச்சுட்டு இப்போ புலம்பிகிட்டு இருக்காரு. வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுவார். இந்த குமரகுருபுரன் எப்படி? அவர் சார் கொள்ளக்காரன் சார், கொள்ளக்காரன். ஜானுக்கிட்ட என்ன ஆலோசனை பண்ணும் போஸ்டிங்கை பற்றி? சரி, ஜானே இப்படி, விஷ்ணு ரெட்டிக்கு என்ன தெரியும்? இதை ஒரு மேட்ருன்னு எழுதிட்டு வந்துருக்கிறாரு இந்த ஆள், சீஃப் ரிப்போர்ட்டர் தினகரனில். அப்போ எப்படிப்பட்ட நியூஸ் அந்த பத்திரிகையில் வரும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த அதிகாரம்
இவர்களை எப்படியெல்லாம் மலிவாக செயல்பட வைக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ விஜய் என்ன கேட்குறாரோ அதற்கு ஆலோசனை சொல்கிறார் சாய்குமார். என்ன கேட்குறாரோ கரெக்டாக சொல்கிறார். இந்த இன்ஃப்ளூயன்ஸு டெய்லி பேசுகிறாரு, நெருக்கமாக இருக்காருன்னு சொன்னேன்ல, இதை பயன்படுத்திக்கிட்டு சாய்குமார் தவறு செஞ்சார்னா நாமே விமர்சனம் பண்ணுவோம். இதுவரை அது போல ஒரே 1% செய்தி கூட வரவில்லை. இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்திட்டு சாய்குமார் இதை பண்ணிட்டாரு, டிஎம் க்ளோஸ்னு யூஸ் பண்ணிட்டு இதை பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு தவறான செய்தி கூட வரவில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உறவு பாலமாக அவர் இருந்தால் என்னையா தப்பு? அப்படி ஒரு ஆள் வேணுமா வேணாமாப்பா? இல்லை, கேரளா சீஃப் மினிஸ்டரே சொன்னாரேங்க சார், எங்களோட கொள்கைகள் வேறுபடலாம், பட் நான் முதலமைச்சராக இருக்கிறதுனால மத்திய அரசோடு இணக்கமான உறவை பேணுவோம்னு காங்கிரஸ் சிஎம் சொல்றாரு. அப்போ இவங்க நெருக்கமான உறவை பேணா என்ன தவறு இதுல? கொத்து பரோட்டா எடுத்துட்டு போய் கொடுத்தா என்ன பிரச்சனை? இவர் தான் ஐடியா கொடுத்துருப்பார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி வேண்டும். இப்படிப்பட்ட அதிகாரி இல்லாமல் தான் இவர்கள் பல சிக்கலை சந்தித்தார்கள். வெட்டியா சண்டை போடுறது, வம்புழுக்கிறது, நிதியே கொடுக்க முடியாதுன்றுச்சு இந்த அம்மா. என்ன பண்ணீங்க சார்? ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு சார், 3 கோப்புகள் என்னோட டேபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, மிரட்டிகிட்டே இருக்கக்கூடாது, எடுங்க, உண்மையாக உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம்மோட மாநில செயலாளர் சொல்லியிருக்காரு சார். அவர் சொல்வதில் நானும் உடன்படுகிறேன். விஜய் அவர்கள் அந்த இடத்துல தவறு இழைத்து விட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். அன்னைக்கு இவங்க ரொம்ப ப்ரோவோக் பண்ணோன்னே எமோஷனலாக இருந்துருச்சு, இதை சொல்லிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையோட விசாரணை சோதனைகள் இதிலெல்லாம் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். புரியுதா? அதுக்காக வீட்டில் துட்டு அடிக்க வச்சுட்ருக்காங்கலாம் நான் சொல்லலை, பட் ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி விஜய் அவர்கள் அன்று எழுந்து கோப்புகளை திறக்க வேணான்னு பார்க்குறேன், திறக்க வச்சிடாதீங்கன்ற மாதிரி பேசினார். இது ஒரு முதல்வருக்கு அழகல்ல. திறக்க வேண்டும், திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்கிறேன்னு சொல்வதே தவறு. நீங்கள் பாருங்கள், உதயநிதியெலாம் சவடால் விடுறாரு, இங்கே தர பார்ப்போம் அப்படின்னு. ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சொல்வது சரியான விஷயம்தான். அண்டு நேற்று என்று நினைக்கிறேன் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வந்து அந்த மாணவர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிறது தொடர்பான அந்த சுற்றறிக்கைக்கு மன்னிப்பு கோரிவிட்டார். வேலை முடிந்து விட்டது. ஆனால் நீங்கள் என்னென்ன பேசினீர்கள்? இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கணும். கலைச்செல்வனே இடதுசாரி. சிபிஎம் கட்சிக்கும் கலைச்செல்வனுக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. ஸோ ஏன் தலைமைச் செயலாளரை விழுந்து சிபிஎம் இப்படி புராண்டியது என்பதையும் கலைச்செல்வனோடு இணைத்து தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நம்ம சண்முகம் பேசினதை நம்ம விரிவாக பேசிவிட்டோம். அதே நிகழ்ச்சியில் கே பாலகிருஷ்ணன் பேசியிருக்கிறார். பாஜக மற்றும் RSS அமைப்பின் நோக்கத்தை IAS அதிகாரிகள் சுற்றறிக்கை மூலம் நிறைவேற்றி வருகின்றனர். தலைமைச் செயலாளர் இப்படி ஒரு அறிக்கை கேட்டது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியாதா? இப்போது நடப்பது தாவேகாவின் ஆட்சியா அதிகாரிகளின் ஆட்சியா? இது குறித்து இன்னும் விஜய் ஏன் வாய் திறக்கவில்லை? இது ஒரு வரலாற்று பிழை. இந்த சுற்றறிக்கையை வெளியிட்ட தலைமைச் செயலாளரை உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இங்கே நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். 12 மணி நேர வேலைன்னு ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார், பேசியிருக்கோம். 2023 ஆண்டிலே 12 மணி நேர வேலை என்று ஒரு சட்டம் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யும். அதையொட்டி தான் இந்த விளையாட்டு அரங்குகளில் திருமண மண்டபங்களில் மது அருந்தலாம் என்ற சட்ட திருத்தமும் இது ரெண்டும் ஒன்றாக தாக்கல் செய்யப்பட்டது. கம்யூனிஸ்டுகளின் அடிப்படை கொள்கைக்கு எதிரானதா இல்லையா? இது உங்கள் கொள்கை 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், உலகம் முழுக்க அதுதான் நியதி. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஊடகங்களில் செய்தி வெளியாகி பிரச்சனை ஆனதும் தமிழக அரசு அதை வாபஸ் வாங்கி கொண்டது. அன்னைக்கு இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தின அதிகாரியை பழி கொடுக்கணும்னு கேட்டிங்களா நீங்கள்? அது இதே கே பாலகிருஷ்ணன் தான் அப்போ செயலாளர். எந்த அதிகாரின்னு கூட உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அன்னைக்கு எங்க பாயில தெரியுதா உனக்கு வித்தியாசம்? 12 மணி நேரம் வேலைன்னு ஒரு சட்டத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வர்றாங்க. அன்னைக்கு நீங்கள் எந்த அதிகாரியும் பழி கொடுக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. நீங்கள் எத்தனை பேரையா இருக்கிறீங்க மொத்தம்ட்டு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. இந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்களா என்னன்றதை கண்காணிங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கு தலைமைச் செயலாளரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இப்போ இதை நீங்கள் எதை இணைச்சு பார்க்கணுன்னா, ஜானுக்கு ஆக்சஸ் போச்சு, கலைக்கு ஆக்சஸ் போச்சு. கலைக்கு பிடிக்கல தலைமைச் செயலாளரை, கலை துட்டு வாங்கின ஆளுங்களுக்கு போஸ்டிங் போட முடியல. புரியுதா? இப்போ இந்த தலைமைச் செயலாளர் நீக்கிட்டா அதுக்கு தான் சண்முகத்தை பேச வைக்கிறார், கே பாலகிருஷ்ணனை பேச வைக்கிறார், தினகரன் சுரேஷை பேச வைக்கிறார், ஜூனியருடனே பேச வைக்கிறார். எவ்வளோ செல்வாக்கு தெரியுதா கலைக்கு? அப்போ எவ்வளோ ஆபத்தான ஆள். அதாங்க சார், இந்த திமுக பண்ணால் கூட புரிஞ்சுக்கலாம் சார். கூடவே இருந்து இது குளிப்பறிக்கிறதா தானே சார் எடுத்துக்க முடியும். அதுதான் இன்னும் ஆபத்து. அதனால தான் சுட்டி காட்டுகிறான். எதிரியாக இருக்கவங்க பிரச்சனை இல்லை, விஜய் நேரடியாக பார்க்கிறார். அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ விஜய்க்கு தெரியும். இவர்கள் ஆபத்தானவர்கள் என்பதை முதல்வர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சரியா தாவேகாவை எதிர்கொள்ள தெரியாம தான் திமுக திணறுது. ஆபாச தாக்குதல்ல இறங்கி டெய்லி அவங்களே எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. பட் இவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க பண்ற கிளர்ச்சி இது ரொம்ப ஆபத்து தானே? ரொம்ப ஆபத்து. கே பாலகிருஷ்ணன் அடுத்து சொல்றாரு பாருங்கம்மா. முதலமைச்சர் இன்னும் வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வாய் திறவா முதலமைச்சர் ஆவர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்.
விஜய் மன்னிப்பு கேட்கணும். இது ஒரு சர்க்குலேஷன். சர்க்குலருக்கு 12 மணி நேரம் வேலை திட்டம் கொண்டு வரான். அன்னைக்கு ஸ்டாலினை பார்த்து கேட்டிங்களா நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு? மாணவர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்களான்னு கண்காணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னையா தப்பு நான் கேட்குறேன்? மாணவர் போராட்டம் பெருசாகி வன்முறை ஆயிடுச்சுன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா ஒரு அரசு? கண்காணிங்கன்றாங்க. என்ன தப்பு இதில்? இதுக்கு சீஃப் செக்ரட்டரி பதவி விலகணும், முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கணும். படிக்கிறது தானே மாணவர்களோட வேலை. 12 மணி நேரம் வேலைன்னு சட்டம் கொண்டு வராங்க. அன்னைக்கு நீங்கள் ஒன்றும் துடிக்கல. இதே கே பாலகிருஷ்ணன் தான் இப்போ செக்ரட்டரி. அதே மாதிரி கூட சாம்சங் ஊழியர்கள் கூட சார் கதர்னாங்க. ஒரு மாசம் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அன்னைக்கே அந்த தொழிலாளர் நலத்துறை செயலாளரை நீக்க வேண்டும் என்று நீங்கள் கோரவில்லை? வீரராகவராவ் தான் அப்பவும் இருந்தாரு. அன்னைக்கு கேட்டீங்களா? இப்போ இவர்களது இரட்டை விடம் தெரிகிறதா? எல்லாரும் சேர்ந்து எப்படி தலைமைச் செயலாளர் குறி வைக்கிறாங்கன்னு தெரியுதா? அவர் இப்போ இவர்கள் அத்தனை பேருக்கும் இடைஞ்சலாக இருக்கிறார். புரிகிறதா? இவர் நீக்கிட்டா திருப்பி அவரும் டிவிசி கொண்டு வரலாம், உமானத்துக்கு சிவில் சப்ளைஸ் கொடுக்கலாம், இல்லை வாட்டர் ரிசோர்சஸ் போடலாம், மணல்காரன்ட்ட துட்டு வாங்கலாம், விஜய் முட்டுச்சந்தில் நிறுத்தலாம். அதுதான் என்ன தலைமைச் செயலாளர் அதை தடுக்கிறாரு. நல்ல மனுஷன் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு நம்ம உதவி பண்ணுவோம். இதான் தலைமைச் செயலாளரோட எண்ணம். நல்ல மனுஷனாக இருக்காரு. அவர் கூட நெருங்கி பழகக்கூடிய அதிகாரிகள் என்கிட்ட சொல்கிறது சங்கர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா சார் பழைய மாதிரி இன்னைக்கு மக்கள் இல்லை சார். சோஷியல் மீடியா இருக்கு, வெல் இன்ஃபார்ம்டா மக்கள் இருக்காங்க. ஒரு சிறு தவறு கூட பெரிய அளவில் மக்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த அரசு எவ்வளோ கவனமாக இருக்கணும். இன்னைக்கு திரு வரதராஜன் அவர்கள் சார், நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும், கரூர் விவகாரத்துக்காக திரு விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணி பேசி சென்ற திமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாவேக அரசுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். ஸோ தாவேக அரசு வந்தோடனையும் இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் ரொம்ப புலம்புறாரு சார். ஏன்னா அவர் என் மேலே போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு அப்படி சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே அவருக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்கிறாரு. அவர் மேலே இருக்க வழக்கை இன்னும் திரும்ப பெறலை. இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாரு சார். ஏன்னா சார் சிறுபான்மைத்துறை ஆணையம் தலைவராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் சார் அவர்கள் மேலே இந்த கரூர் சம்மந்தமாக வழக்கு இருக்குது. அவர் மேலேயே அந்த வழக்கெல்லாம் இன்னும் வாபஸ் வாங்கலன்னு என்னதான் சார்? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்று முதல்வர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறதுன்னு சொன்னாங்க. இவன் இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறதுக்காக அந்த பரந்தூர் மக்களின் போராட்டத்தை முடக்குவதற்காக அந்த ஊர் கிட்டத்தட்ட இன்னொரு நாடு போல மாற்றப்பட்டு இருந்தது. இந்த ஊருக்கு 4 பாதை இருக்குது. 4 பாதையிலையும் பேரிகேடை போட்டு தடுத்து எவன் உள்ளே போனாலும் ஆதார் கார்டு கட்டணும், ஓட்டர் ஐடி கட்டணும். தனிமைப்படுத்திட்டாங்க. ஆமாம், மீடியா அட்டென்ஷன் அந்த போராட்டத்துக்கு கிடைத்து விடக்கூடாது. நீங்கள் போனப்போ கூட தடுத்தாங்கல்ல தம்பி, ஏன் மேலே ஒரு கேஸு? அந்த கிராமம் ஏகனாபுரம் மக்கள் மீது 15 வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன. இன்னும் போராடியது இருக்க மட்டுமா? ஆமாம் சார். அப்போ நாங்கள் சார் இப்போ ரத்து செய்யும் போதே அவங்க மேலே இருக்க வழக்குகள்லாம் நாங்கள் திரும்ப பெறணும் அதுக்கு முன்னாடியே ரத்து பண்ணணுமா? உங்கள் அரசு பதவி இருக்குது, நீங்கள் போய் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு கேஸை போட்டிருக்காங்க அந்த மக்கள் மேலே திரு விஜய் அவர்கள் வந்த அன்னைக்கு. ஆமாம், அப்போ வந்த உடனே முதல் வேலை உங்களுக்கு அந்த வழக்குகளை ரத்து செய்வது தானே. இதை விட சட்டத்துறை அமைச்சருக்கு வேறு என்ன வேலை? நீங்கள் தானே சட்டத்துறை அமைச்சர். அந்த கேஸு ட்ரையல் நடந்து நீங்கள் யாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க போகிறது இல்லை இல்லையா? அப்போ ஒரு சட்டத்துறை அமைச்சராக குறைந்தபட்சம் இந்த வழக்குகளின் நிலுவையை குறைக்கலாம் அல்லவா? உங்கள் தலைவர் பரந்தூருக்கு சென்று போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். எதற்காக அவர்கள் மீது வழக்கு? இவங்க மாலதி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு வரதராஜன் அவர்களை பற்றி சொன்னார். ஒரு விடுமுறை கால அமர்வு நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு டிவிஷன் பெஞ்சு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கரூர் சம்பவம் குறித்து விசாரித்து சிபிஐ விசாரணை என்னன்றதை விசாரித்து தீர்ப்பை ஒத்திவைத்து விட்டார்கள். 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்சு ஒரு வழக்கை விசாரித்து அதை நிலுவையில் வைத்திருக்கிறது. மெட்ராஸ் கோர்ட்டில் ஒரு சிங்கிள் ஜட்ஜி அந்த வழக்கை எடுக்கிறார். எவனோ ஒருத்தனை பெட்டிஷன் போட சொல்லி, அதுவும் எஸ்ஓபிக்காக போட்ட வழக்கு. பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கன்னு போட்ட வழக்கில் ஐயோ கரூர் தெரியும். அந்த கேஸ் மதுரைக்கு போக வேண்டியதுன்னு நினைக்கிறேன். மதுரை தான் விசாரிக்கணும், மதுரை கிளை தான் விசாரிக்கணும். இந்தந்த மாவட்ட வழக்குகள் இந்தந்த உயர் நீதிமன்றங்களிலும் பிரிச்சிருக்கு இல்லையா? கோயம்புத்தூர்னா சென்னை, தூத்துக்குடினா மதுரை, கரூர் மதுரை. அதனால தான் டிவிஷன் பெஞ்ச் அங்கே விசாரிக்குது. ஒரு சிங்கிள் ஜட்ஜ் எடுத்து விசாரித்து, தாவேகா தரப்புல அன்னைக்கு லாயரே இல்லையே, இல்லை விசாரித்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து, எப்போ ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரித்து கொண்டிருக்கும் போது இவர் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உடனடியாக விசாரணை செய்யுங்கள். அரசியல் தலைமை பண்பு இல்லைன்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? திரு விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவரின் தாயார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் எம்எல்ஏ, இது உண்மை. அப்போ சமூகம் இதை இணைத்து பார்க்குமா பார்க்காதா? இதை இணைத்து இவங்க அம்மா எம்எல்ஏவாமே சங்கரவள்ளி அவர் பெயர், அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் நான் சின்ன வயசாக இருக்கும்போது. ஸோ அதை இணைத்து சமூக வலைத்தளங்களில் யார் யார் எழுதினார்களோ அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார்கள். அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் தான் இந்த வரதராஜன். அன்னைக்கு தாவேகாவோடு யாருமே இல்லை, விஜய் தனியாக இருந்தார்.
நிர்மல் குமார் எல்லாம் தலைமறைவாக இருந்தார். அத்தனை பேரும் தலைமறைவாக இருந்தார்கள். அன்னைக்கு உங்களுக்காக ஆதரித்து எழுதியவர்கள் மீது திமுக அரசு வழக்கு போட்டது. ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த வழக்கை ரத்து பண்ணுறதை விட என்ன சார் உங்களுக்கு அப்படி வேலை? அந்த வரதராஜன் கோர்ட்டுக்கு போய் குவாஷ் வாங்கி பண்ணிக்கணுமா? ஏன் நீங்கள் வாபஸ் வாங்க மாட்டீங்களா? ஒரு சீனியர் கவுன்சில் வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவும் தெரியுமா? எவ்வளோ செலவும் சொல்லு? 3 லட்சம் 4 லட்சம், மினிமம் 2. நாங்க திமுக ஆட்சி திரும்ப வந்திருந்தா அதை பண்ணி தான் ஆகணும், பண்ணிக்கிறோம். ஆ, வந்தது தாவேக்கா தாவேக்கா அரசு. எதுக்கு கோர்ட்டுக்கு போனோம்? நான் கேட்குறேன், எதுக்கு கோர்ட்டுக்கு போனோம்? சரி, கோர்ட்டுக்கு போகல. இப்போ நீங்கள் இந்த வழக்கை நடத்தி வரதராஜனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறீங்களா? அதுவும் இல்லைல்ல. என்னன்ட்டு விசாரிச்சா அதிகாரிகள்கிட்ட கேட்குறேன், என்ன சார் எதையுமே பண்ணாமல் இருங்க. ஒரு செக்கு வைக்கணுமா? என்ன செக்கு வைக்க போகிறீங்க நீங்கள்? செக்கு வச்சுட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்கன்றது நான் சொல்கிறேன். இன்றைக்கி டீ கடை பெஞ்சில் வந்திருக்கு. கரூரை சேர்ந்த திமுக மாஜி அமைச்சர் அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தப்ப வேலை வாங்கி தரதா பணம் வாங்கி மோசடி பண்ணிய வழக்கில் சிக்கியிருக்காரு. அப்போ அவரிடம் பிஏவாக இருந்த அதிகாரியும் இந்த வழக்கில் மாட்டியிருக்காரு. அப்புறமா கூட்டுறவுத்துறைக்கு போன அதிகாரி பல வருஷமா இருக்கிற இடம் தெரியாம இருந்தாரு. இப்ப மின்துறையில் முக்கிய புள்ளியா இருக்கிறவருக்கு அந்த அதிகாரி நெருங்கிய உறவினர். இதனால் அந்த அதிகாரி இப்ப கூட்டுறவுத்துறை பக்கம் போறதே இல்லை. எப்பவும் முக்கிய புள்ளியின் அலுவலகத்தில் தான் இருக்காரு. அங்க வர ஒப்பந்ததாரர்களை பார்த்து பேசுறது, அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறதுன்னு இருக்காரு. இவரால தான் கரூர் மாஜி வம்பு வழக்குன்னு கோர்ட்டு படிகளில் ஏறிட்டு இருக்காரு. இவர்கிட்ட முக்கிய புள்ளி ஜாக்கிரதையா இருக்கணும்னு கோட்டை அதிகாரிகள் சொல்றாங்க. ஒலித்த மொபைல் போனை எடுத்த அந்தோணிசாமி நிர்மல் குமாரா ராஜா கிட்ட ஜாக்கிரதையா இருங்க என்று சொல்கிறார். அப்போ நீங்க பார்க்க வேண்டிய வேலையை பார்க்காம இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே சொன்னேன், நிர்மல் பேரை சொல்லி கலைச்செல்வன் ஈபியில் வசூல் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னேன். பல இடங்களில் கலை வசூல் செய்து கொண்டிருக்கிறார். அதிகாரிகளிடம் மட்டுமல்ல. இந்த கலையோட நிர்மலுக்கு என்ன பேச்சு நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆலோசகர் ஆலோசகராக இருந்தாலும் நீங்கள் இப்போ ஜான் கிட்ட பேசுறதை பற்றி யாரும் எதுவும் கேட்க போதில்லை. கலை கூட உங்களுக்கு என்ன பேச்சு? அரசு ரகசியங்கள்கிட்ட சொல்கிறீங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டா? எவ்வளோ ஆபத்து தெரியுமா? நான் அதை சொல்ல வேணாம்னு நினச்சேன். நீங்கள் தலைமைச் செயலரை இப்படி டார்கெட் பண்ணும்போது இனி இதை சொல்லாமல் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. உளவுத்துறை அனுப்பும் அறிக்கைகள் ஜானுக்கு போகுது. ஜான் அதை கலைக்கு அனுப்புகிறார். இது எவ்வளோ பெரிய பிரீச் ஆஃப் சீக்ரெசி தெரியுமா? பிரீச் ஆஃப் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் தெரியுமா? ஜான் அண்ட் கலையோட ஐபிடிஆர் எடுத்து பாருங்கள். ஏன்னா உளவுத்துறை அறிக்கையில் என்ன இருக்குது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதுக்கு என்ன பொருள் என்பது ஜானுக்கு தெரியாது. அவர் கலைக்கு அனுப்புறது. அவர் பார்த்துட்டு இதை இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்றது. ஒரு நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்த அஸ்ரா கர்க் இதை ஏன் அனுமதிக்கிறார் என்பது எனக்கு இதுவரை புதிராக இருக்கிறது. அவர் நல்ல அதிகாரின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஜானு அஃபிஷியல் அட்வைசர். நீங்கள் அவர்கிட்ட போய் சிஎம் ரிப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. விஷ்ணு ரெட்டிகிட்ட பண்ணுங்க, ஹீஸ் அன் அட்வைசர். ஜெகதீஷ் கிட்ட பண்ணுங்க, ஹீஸ் அன் அட்வைசர். ஹூ இஸ் கலை? நீங்கள் அனுப்புகிற மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் புல்லட்டினை எந்த அரசு பதவியும் வகிக்காத கலை பார்ப்பதை எப்படி அனுமதிக்க முடியும்? இதை ஏன் இன்டெலிஜென்ட் சீஃப் அலோ பண்ணுறாரு? இதையெல்லாம் தலைமைச் செயலாளர் கேள்வி கேட்கிறார். புரியுதா உங்களுக்கு? இது தப்பு. ஒரு சீசன்டு பியூரோக்ராட் அவர். இது தப்பு. ஒன்று அவர் அப்பாயின்ட் பண்ணிட்டுங்க. கலையும் ஆலோசகர் அப்பாயின்ட் பண்ணிக்கங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கேட்க மாட்டேன். கலை செக்ரட்டரியில் ஒரு ரூம் கொடுத்து அப்பாயின்ட் பண்ணுங்க, நிர்மல் ரூமுக்கு பக்கத்துலேயே போட்டுருங்க. இல்லைன்னா NPKRR மாளிகை மின்வாரி அலுவலகம், அங்கே சேர்மேனுக்கு பக்கத்தில் ஒரு ரூமை போட்டு கொடுத்துருங்க கலைக்கு. நான் கேட்க போகிறதில்ல. இதுக்கு பேர் பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கி ஜான் மீது ஊழல் புகார் வந்தால் அவரை ஊழல் தடுப்புத்துறை விசாரிக்க முடியும். கலை எப்படி விசாரிப்பேன்? சிவிலியன் அவர். ஆனால் எல்லா அரசு பணியும் செய்வார், எல்லா அரசு ரகசியங்களையும் பார்ப்பார் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதையெல்லாம் தலைமைச் செயலாளர் கேள்வி கேட்கிறார். அதனால தான் அவர் மீது சக்கரவியூக தாக்குதல். முன்னாடி ஜூனியர் உடலில் வந்துச்சு, சமூக வலைத்தளங்கள்லாம் எழுதுறாங்க. திரு வரதராஜன் அவர்கள் மேலே செக் வைக்கணும் அப்படின்றீங்க. உங்களுக்கு யார் கடந்த காலங்களில் உதவி பண்ணாங்களோ அவங்க மேலே செக் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது எப்படி சார் நியாயமாக இருக்க முடியும்? குவாஷ் போனால் அங்கேயே ரிலீஃப் கிடைக்கிறது இல்லை. என் மீது பிரதமரோட பயண விவரங்களை பொதுவெளியில் பதிவிட்டு அரசு ரகசியத்தை வெளியிட்டு விட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது ஜனவரி 2021 ஒரு வழக்கு போடுகிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட்டு போட்டாங்க. கடந்த வாரம் அதை ரத்து செய்யணும்னு நான் போட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நம்ம வழக்கறிஞர் ராஜ்குமார் பாண்டியன் ஒரே பாயிண்ட் தான் சொன்னார். சார், இந்த வழக்குக்கு மொத்த தண்டனை 3 வருஷம். 3 வருஷத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும். இவங்க 5வது வருஷம் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இதுலேயே ரத்து பண்ணுங்கன்னு ஜட்ஜ் அக்ரீட். அரசு வழக்கறிஞர் தினேஷ், தாவேக அரசால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் தினேஷ் பிரதமரோட ப்ரோக்ராம் எல்லாம் வெளியிட்டு பிரதமர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தி விட்டார். இப்படி அவர் ஜட்ஜும் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் ஏங்க இப்படி ஆபத்தை ஏற்படுத்தினீங்கன்னு. சார், நாங்கள் ஆபத்தை ஏற்படுத்தலை. சவுக்கு சங்கர் ட்விட்டரில் வெளியிடுறதுக்கு முன்னாடியே டெல்லி மீடியாலாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அது நியூஸுங்க, அதுலேருந்து எடுத்து தாங்க போட்டார். இவர் ஒன்றும் ரகசியத்தை உருவிலாம் போடல என்று சொன்னதும் ஜட்ஜு கன்வின்ஸ்டு.
இப்போ தாவேக்கு அரசு வழக்கறிஞர் எப்படி நடந்துக்கிறார் பற்றி அந்த தினேஷ் இப்படி தான் வரதராஜனுக்கும் நடக்கும். கோஷ்க்கு போன்றாங்கல்ல, அங்கே போய் சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் இவர் நீதிபதியை பற்றி இப்படி. இப்போ அரசியலில் பார்க்குற நிறைய பேர் நான் விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறதுக்கே பயந்தாங்க. அந்த நிலமை தான் கடந்த ஆட்சியில் இருந்தது. நிறைய பேர் இதை மாதிரி இது எதுக்குப்பா நம்மளுக்கு தேவையில்லாத வேலைன்னு அமைதியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. குறைஞ்சபட்சம் மனசாட்சி இருக்கிறதுனால தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அவ்வளோ நெருக்கடிக்கும் அவ்வளோ அச்சுறுத்தலையும் மீறி அவரை ஏன் சார் நீங்கள் செக்கில் வைக்கிறீங்க? இல்லை இவர் என்ன எம்எல்ஏவா காசு கொடுத்தாலே போகிறதுக்கு? எதுவுமே இல்லைப்பா. இப்போ பாரு, உங்களுக்கு உதவி செஞ்சாங்க. மாலதிக்கு குறிப்பிட்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த பீரியடில் திமுக அரசால் அத்தனை பேரும் அச்சத்தில் இருந்தார்கள். உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுறதுக்கு ஆளே இல்லை. அன்னைக்கு உங்களுக்குன்னு இல்லை, திமுக எடுத்து எவனாலுமே பேச முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒருத்தர் பேசுறாருல. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் முதலில் நீங்கள் இது போன்ற வழக்குகளை எடுங்கள். அதை விட நிர்மல்குமாருக்கு என்ன வேலைன்னு நான் கேட்குறேன். எடுங்க, எடுத்து பண்ணானா இன்னைக்கு வரதராஜன் எவ்வளவு சந்தோஷமா பேசியிருப்பார். அவரு தாவேக்கா ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு புலம்புறாரு. இது இந்த சார்ஜ் தேவையா? இது உங்களுக்கு அவமானம் இல்லையா? உங்களுக்கு சுற்றி சுற்றி எதிரிகள், உங்களுக்கு தேவை நட்பு சக்திகள். திரு வரதராஜன், திரு ஃபெலிக்ஸ், இவங்களோட, அதான் ஃபெலிக்ஸ் கூட இப்போ தாவேக்கால ஜாயின் பண்ணிட்டாரு. திரு வரதராஜன் போன்றவருடைய உதவி தேவை. நீங்கள் இவங்களுக்கெல்லாம் இப்போ யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண மாட்டேன், தள்ளி நிற்பேன், மேலும் அவங்கள செக்கில் வைப்போம்னா வேற யார் உங்களுக்கு உதவி பண்ண வருவா? அவர்களையும் எதிரியாக்கும் வேலையை நிர்மல்குமார்களும் கலைச்செல்வன்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நியூட்ரலான நட்பு சக்திகள் இருக்குல்ல, இவங்களெல்லாம் எதிரி முகாமுக்கு தள்ளுறது. ஏன் நீங்கள் கெட்டது பண்ண போறீங்களா? அவங்கள எதுக்கு செக்கு வைக்கிறீங்க இப்போ நீங்கள்? எதுக்குன்னு சொல்லிட்டா, யாருமே பேசாமல் இருந்தால் சாய்குமாரை போட்டு அடிச்சு காலி பண்ணிடலாம்ல. புரியுதா? இன்னைக்கு இவ்வளவு விரிவாக தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்பதை விரிவாக பேசினோம் அல்லவா? இப்போ நம்மளையும் செக்கில் வச்சா நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை? இதுதான் இவர்களது எண்ணம். இங்கே வரதராஜனை செக்கில் வைக்கலாம், ஃபெலிக்ஸை செக்கில் வைக்கலாம், எல்லோரையும் செக்கில் வச்சிட முடியுமா? 75 கேஸு உயிராக போயிடுச்சு. ஜெயிலுக்கு போயிட்டு 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 தானே வந்து பேசிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ முதல்வர் அவர்கள் தலையிட்டு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். பொய் வழக்கு, இந்த வழக்கை நடத்தி நீங்கள் தண்டனை வாங்கி தர போகிறீங்களா? வரதை தண்டிக்க போகிறீங்களாப்பா? ட்ரையல் நடத்தினா அது தண்டனையிலும் போய் முடியலாம் அல்லவா? எதுக்கு இந்த வெட்டி வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு ஆய்வு பண்ணி ஒரு உத்தரவு போட்டு அந்த ஐஓவை கூப்பிட்டு எவிடன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியானா முடிஞ்சு போச்சு. திமுக இதை செய்வாங்க தெரியுமா? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா சார் நிறைய வழக்கு எல்லா திரும்ப கட்சியும் வாங்குனாங்க சார். செய்வாங்கம்மா. நிர்மல்குமார் அவர் மேல இருக்கிற வழக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அது தெரியுதா? அது பண்ணிக்க தெரியுதா? இது என்னன்னா, இதெல்லாமா முதல்வர் பார்த்துட்டு இருக்க முடியும்? எதுக்கு தான் கூட இருக்கிறீங்க நீங்க மந்திரி ஆலோசகர்னு? ரொம்ப கவலையா இருக்கு சார். நான் நினைக்கிறேன் இப்போ இந்த தகவலையே எடுத்துட்டு போய் யாராவது முதலமைச்சர்கிட்ட சொன்னா அவங்களையும் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கே எடுத்துட்டு போறவங்க பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மாலதி, இப்போ இந்த விவரங்களை உளவுத்துறையின் ஐஜியாக இருக்கக்கூடிய திரு அஸ்ரா கர்க் எடுத்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம் என்று சொன்னால் அந்த அறிக்கையும் ஜானுக்கிட்ட தானே போகும். ஜானு, கலை, நிர்மலா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தானே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி முதல்வர் கவனத்துக்கு போகும்? அதனால்தான் 3 மாதங்களை கடந்தும் இன்னும் வரதராஜன் புலம்பிக் கொண்டிருக்கிறார். நம்ம புலம்ப மாட்டோம், நமக்கு இது புதிதல்ல. அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னு முடிஞ்சிடும் போல இருக்குன்னு நினச்சிருக்காரு. கோர்ட்டுக்கு போ, அங்கேயும் அவர் கோர்ஸுக்கு போனால் அங்கேயும் அப்போஸ் பண்ணுவாங்க. அங்கேயும் இந்த அது ஒரு தீப்பொறி தினேஷ் போல இருக்கு. இந்த தினேஷ் அங்கேயுமே அப்போஸ் பண்ணுறாங்க, குதிக்கிறாங்க. அந்த தினேஷ் போலீஸ் அதிகாரி பார்த்து ஏன் இவ்வளோ லேட்டாக ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட்டு? லேட்டாக ஃபைல் பண்ணால் உனக்கு என்னப்பா? இப்போ தானே வந்து நீ நேற்று அரசு வக்கீல் ஆகிட்டு இவ்வளோ குதிக்கிற, நிரந்தரமாக இதில் இருந்துருவேன் நினைப்பா உனக்கு? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்று பலருக்கு இன்னும் எண்ணம் வரவில்லை. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவுக்கு என்ன நடந்தது என்பதை அத்தனை பேருக்கும் தெரியும். திமுகவின் அதே குணநலன்களோடு நீங்களும் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கும் என்ன நடக்கும் என்பது தெரியும். சரி சார், இந்த அரசியல் பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நாளை பேசுவோம்.